தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் தியாகலிங்கம். நோர்வே தீவர் என்ற இடத்திற்கு ஜோசப் அலெக்சேவிச்சினுடைய விதவையை பார்ப்பதற்காக சென்றார். தனது காலஞ்சென்ற கணவரின் தஸ்தாவேஜுகள் சிலவற்றை பீயரிடம் கொடுப்பதாக அவள் வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர் அங்கிருந்த மாஸ்கோ திரும்பியதும் மரியா தீமிட்ரிவ்னாவிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. ஆண்ட்ரூ பால்கோன்ஸ்கியை பற்றியும் அவருடைய நிச்சயதார்த்த காரியை பற்றியும் ஒரு மிகுந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றும் அதற்காக உடனே அவர் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்றும் அவள் எழுதியிருந்தாள். நட்டாஷாவை பார்ப்பதை அவர் தவிர்த்துக் கொண்டு வந்தார். ஏனெனில் ஒரு நண்பரின் நிச்சயதார்த்த காரியிடம் ஒரு திருமணம் ஆனவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை விட அதிகமான உணர்ச்சி அவளுக்காக தம்மிடம் ஏற்படுவதை அவர் உணர்ந்தார். என்றாலும் அவர்கள் அடிக்கடி சந்திக்கும்படி ஏதோ ஒரு விதி செய்து வந்தது. என்ன நடந்திருக்க முடியும்? என்னிடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் என்று மரியா டிமிட்ரிவ்னாவின் வீட்டிற்கு புறப்படுவதற்காக உடைகள் அணிந்து கொண்டிருக்கும் போது அவர் நினைத்தார். இளவரசர் ஆண்ட்ரூ மட்டும் சீக்கிரமாக வந்து அவளை திருமணம் செய்து கொண்டாரானால் என்று அவளுடைய வீட்டிற்கு போகிற வழியில் அவர் நினைத்தார். தீவர்ஸ்கோய் சோலையில் அவர் போய்க் கொண்டிருந்த போது அவருக்கு பழக்கமான ஒரு குரல் அவரை கூப்பிட்டது. வீயர், திரும்பி வந்து வெகு காலம் ஆகிவிட்டதா என்று ஒரு குரல் கேட்டது. வீயர் தலையை நிமிர்த்தினார். 2 சாம்பல் வர்ண குதிரைகள் உறைபனியை வாரி இறைத்துக் கொண்டு ஒரு பனி வண்டியை இழுத்துக்கொண்டு ஓடுவதை கவனித்தார். அந்த வண்டியில் அன்னடவலும் அவருடைய இணைபிரியாத தோழனான மக்காரினும் இருந்தார்கள். இராணுவத்தில் உயர் பதவியில் உள்ளவர்கள் அலங்காரமாய் அமர்ந்திருக்கிற முறையில் அன்னடவோல் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தார். அவருடைய முகத்தின் அடிபாகத்தை அவருடைய கழுத்து பட்டி மறைத்திருந்தது. அவருடைய தலை லேசாக குனிந்திருந்தது. அவருடைய முகம் உயிர்த்துடி போடும் ரோஜா நிறத்திலும் இருந்தது. வெள்ளை தோகை கொண்ட அவருடைய தொப்பியை தலையில் ஒரு பக்கமாக சாய்த்து வைத்திருந்தார். அதனால் புமேடு தடவிய அவருடைய சுருளை முடி வெளியே தெரிந்தது. அந்த முடி மீது வெள்ளை பனிப்பொடியும் காணப்பட்டது. ஆம், உண்மையாக அவர்தான் நிஜமான யோகி. அந்த வினாடியில் உள்ள இன்பத்தைத் தவிர அதற்கு அதிகமாக அவர் எதையும் யோசிப்பதில்லை. எதுவும் அவருக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது. ஆகவே எப்பொழுதும் அவர் மகிழ்ச்சியோடும் திருப்தியாகவும் அமைதியாகவும் இருக்கிறார். அவர் மாதிரி இருப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று அவரை பார்த்து ஆசை கொண்டவரைப் போல பீயர் நினைத்தார். மரியா தீமிட்ரிவ்னாவின் வீட்டில் உள்ள முன் அறையில் அங்கிருந்த சேவகன் பீயரின் வெளிச்சட்டையை கழற்றினான். தன்னுடைய எஜமானி அவரை நேராக அவளுடைய படுக்கை அறைக்கு வரும்படி கூறினதாக சொன்னான். நடன அறையின் கதவை அவர் திறந்தபோது ஒரு மெல்லிய வெளிரிய பழிவாங்கும் தோற்றத்தோடு கூடிய முகத்தோடு நட்டாஷா ஜன்னலில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார். அவள் திரும்பி அவரை பார்த்து முகத்தைச் சுளித்து ஒரு கனிவற்ற பெருந்தன்மை தோற்றத்தோடு அந்த அறையை விட்டு போனாள். மரியா தீமிட்ரிவ்னாவினுடைய அறைக்குள் பீயர் போனதும் என்ன நடந்து விட்டது என்று கேட்டார். எல்லாம் சிலாக்கியமாய்த்தான் இருக்கின்றன என்று மரியா தீமிட்ரிவ்னா பதில் சொன்னாள். 58 வருஷங்களாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன். என்றாலும் இதைப்போல மானக்கேடான விஷயத்தை நான் இதற்கு முன்னால் அறிந்ததே இல்லை. தான் சொல்லுவதை வேறு யாரிடமும் சொல்லுவதில்லை என்ற வாக்குறுதியை வாங்கிக் கொண்டு மரியா தீமிட்ரிவ்னா அவரிடம் விஷயங்களை சொன்னாள். அவையாவன, தனது பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே இளவரசர் ஆண்ட்ரூவை நட்டாஷா மறுத்துவிட்டாள். இதற்கு அன்னடவோல் கூறாகின்றான் காரணம். அவருடன் பழக்கம் ஏற்படும்படி பீயரின் மனைவி உதவி செய்தாள். அவளுடைய தந்தை ஊரில் இல்லாத சமயத்தில் அன்னடவலுடன் இரகசியமாய் திருமணம் செய்து கொள்ளுவதற்காக அன்னடவலோடு ஓடுவதற்கு நட்டாஷா முயற்சி செய்தாள். தமது தோள்களை பீயர் உயர்த்தி வாய் திறந்தபடியே அவரிடம் சொல்லுவதை கவனத்தோடு கேட்டார். அவரால் அவரது காதுகளை நம்ப முடியவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூ தமது நிச்சயதார்த்தமான மனைவியை ஆழ்ந்து காதலித்தார். அந்த மனோகரமான நட்டாஷா ராஸ்தோவா அந்த பால்கோன்ஸ்கியை அந்த முட்டாள் அன்னடவலுக்காக கைவிடுவதென்றால் அந்த அன்னடவோல் ஏற்கனவே இரகசியமாக திருமணமாயிருந்தும் அவன் மீது அவள் காதல் கொண்டு அவனோடு ஓடி விடுவது என்றால் அப்பேற்பட்ட விஷயத்தை பீயரால் யோகிக்கவோ அறியவோ முடியவில்லை. நட்டாஷாவை சிறு குழந்தையில் இருந்தே அவர் அறிவார். அவளை பற்றி ஒரு மனோகரமான அபிப்பிராயத்தை அவர் கொண்டிருந்தார். அந்த அபிப்பிராயத்தோடு அவளுடைய தற்கால இழிவான அறிவற்ற கொடுமையான நடத்தையை அவரால் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. தமது மனைவியை பற்றி அவர் சிந்தித்து பார்த்தார். அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாய்த்தான் இருக்கிறார்கள் என்று அவர் தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். ஒரு கெட்ட பெண்ணோடு முடிச்சு போட்டுக் கொள்ளும் அதிர்ஷ்டம் தமக்கு மட்டும் தனித்து ஏற்படவில்லை என்று அவர் நினைத்தார். என்றாலும் அவர் இளவரசர் ஆண்ட்ரூவுக்காக இறங்கிய போது அவருக்கு கண்ணீர் வந்து விட்டது. அவருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக அவர் அனுதாபம் கொண்டார். தமது நண்பர் மீது அவருக்கு அனுதாபம் அதிகம் ஆக ஆக நடன அறையில் அம்மாதிரி கனிவற்ற பெருந்தன்மை தோற்றத்தோடு எழுந்து போன நட்டாஷா மீது இகழ்ச்சியும் அருவருப்பும் அதிகமாயின. நட்டாஷாவின் உள்ளம் அதைரியத்தாலும் அவமானத்தாலும் இகழ்ச்சியாலும் நிறைந்து நின்றது என்பதை அவர் அறியார். ஆகவே அவள் முகத்தில் கடுமையும் அமைதியான பெருந்தன்மை தோற்றமும் காணப்பட்டது என்றால் அதற்கு அவள் பொறுப்பல்ல. மரியா தீமிட்ரிவ்னா கேட்ட கேள்விக்கு பதிலாக எப்படி திருமணம் செய்ய முடியும்? அவர் திருமணம் செய்ய முடியாதவருக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று பீயர் பதில் சொன்னார்.
ஒவ்வொரு மணியிலும் விஷயங்கள் மோசமாகிக் கொண்டு வருகின்றன என்று மரியா திமிட்ரிவ்னா கூச்சலிட்டாள். ஒரு அழகான வாலிபன், எப்பேற்பட்ட அயோக்கியன் என்றாலும் அவள் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். நேற்று முதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். அப்படியானால்தான் குறைந்தபட்சம் அவள் அவனை எதிர்பார்க்காமலாவது இருப்பாள். அண்டர்வலின் திருமணத்தைப் பற்றி பீயரிடமிருந்து விவரங்களை கேட்ட பின்பு தன்னுடைய கோபத்தை அண்டர்வல் மீது வசவுகளாக அவள் வெளியிட்டாள். அதன் பின்பு பீயரை எதற்காக தான் வரவழைத்தாள் என்பதை சொன்னாள். பால்கோன்ஸ்கி எந்த வினாடியிலும் வரலாம் என்றும் அவரோ அல்லது கோமகனோ இந்த விஷயத்தை அறிந்தால் அண்டர்வலை தூயல் சண்டைக்கு இழுப்பார்கள் என்று தான் பயப்படுவதாகவும் அவள் சொன்னாள். ஆகவே அவருடைய மைத்துனரிடம் அவர் பேசி மாஸ்கோவை விட்டு அவர் போகும்படி செய்ய வேண்டும் என்றும் தன்னுடைய கண் முன்பாக அவர் தென்படக்கூடாது என்றும் அவள் சொன்னாள். வயோதிக கோமகனுக்கும் நிக்கலசுக்கும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கும் ஏற்படக்கூடிய அபாயத்தை இப்பொழுதுதான் பீயர் உணர்ந்தார். ஆகவே அவள் விரும்புகிறபடி செய்வதாக வாக்கு கொடுத்தார். தன்னுடைய விருப்பங்களை சுருக்கமாகவும் கச்சிதமாகவும் அவள் விளக்கிய பின்பு அவரை வரவேற்பு அறையில் போய் இருக்கும்படி சொன்னாள். ஜாக்கிரதை, கோமகனுக்கு எதுவுமே தெரியாது. உமக்கும் எதுவும் தெரியாதது போல நடந்து கொள்ளும் என்று சொன்னாள். இனி அவனை எதிர்பார்ப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று நான் அவளிடம் போய் சொல்லுகிறேன். உமக்கு ஆட்சேபனை இல்லையென்றால் டின்னர் சாப்பிட்டு விட்டே போகலாம் என்று பீயரிடம் சொன்னாள். வயோதிக கோமகனை பீயர் சந்தித்தார். அவர் நிலைகுலைந்து படபடப்பாக காணப்பட்டார். அன்று காலையில் நட்டாஷா அவரிடம் தான் பால்கோன்ஸ்கியை மறுத்து விட்டதை கூறினாள். துன்பங்கள் துன்பங்கள் எனது அன்பானவரே என்று அவர் பீயரை பார்த்துச் சொன்னார். அவர்களுடைய தாயார் இங்கே இல்லாததால் இந்த பெண்களால் எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகின்றன தெரியுமா? நான் இங்கே வந்ததற்காக மிகவும் வருத்தப்படுகிறேன். நான் உம்மிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேன். யாரிடமும் கலந்து கொள்ளாமல் அவள் தன்னுடைய நிச்சயதார்த்தத்தை முறித்து விட்டாள் என்பதை நீர் கேள்விப்பட்டதா? இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு பிடித்தமானதாய் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உண்மையில் அவர் ஒரு சிலாக்கியமான மனிதர். என்றாலும் அவருடைய தந்தை சம்மதிக்காத நிலையில் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. லோர்ட் நட்டாஷாவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்ப்பதிலும் கஷ்டமில்லை. என்றாலும் வெகு காலமாக இந்த நிச்சயதார்த்த விஷயம் இருந்து கொண்டு இருக்கிறது. இச்சமயத்தில் தாயுடையவோ தந்தையுடையவோ சம்மதமில்லாமல் இப்படியா நடப்பது? இப்பொழுது அவள் உடம்பு அசுக்கியமாய் இருக்கிறாள். அது என்ன அசுக்கியம் என்பது கடவுளுக்கே தெரியும். ரொம்ப கடினமானது கோமகனே. தாயார் இல்லாமல் இந்த பெண்களை சமாளிப்பது ரொம்ப கடினமானது. கோமகன் மிகவும் நிலைகுலைந்து போயிருக்கிறார் என்பதை பீயர் கண்டதும் பேசும் விஷயத்தை மாற்ற முயற்சித்தார். ஆனால் கோமகன் திரும்பவும் தமது கஷ்டங்களை பற்றியே பேசினார். இச்சமயம் பரபரப்பான முகத்தோடு அந்த அறைக்குள் சோனியா வந்தாள். நட்டாஷா பூரணமாய் சுக்கியமாய் இல்லை. தன்னுடைய அறையிலேயே இருக்கிறாள். உண்மை பார்க்க விரும்புகிறாள். மரியா திமிட்ரிவ்னா அவளோடு தான் இருக்கிறாள். அவளும் உண்மை வரும்படி அழைக்கிறாள். ஆம், நீர் பால்கோன்ஸ்கிக்கு ஒரு பெரிய நண்பர். அவருக்கு உமது மூலம் அவள் ஒரு செய்தியை அனுப்ப விரும்புவதாய் இருக்கலாம் என்றார் கோமகன். ஓ அன்பே, ஓ அன்பே, இவையெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கின்றன. தமது நெற்றியில் உள்ள சாம்பல் வர்ண தலை முடியை பற்றி கொண்டு கோமகன் அந்த அறையை விட்டு வெளியே போனார். அண்டர்வலுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று மரியா திமிட்ரிவ்னா சொல்லியதை நட்டாஷா நம்பவில்லை. பீயரே வந்து அதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவள் வற்புறுத்தினாள். தாழ்வாரத்தின் வழியாக நட்டாஷாவின் அறைக்கு பீயரை அழைத்துக் கொண்டு போனபோது இவ்விஷயத்தை சோனியா சொன்னாள். வெளிரிய முகத்தோடும் கடுமையோடும் மரியா திமிட்ரிவ்னாவின் பக்கத்தில் நட்டாஷா அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் தூரம் கொண்டதைப் போல மின்னிக் கொண்டிருந்தன. அவை ஒரு கேள்விக்குறியோடு அவர் அந்த அறையில் நுழைந்ததும் நோக்கின. அவள் புன்முறுவல் காட்டவுமில்லை, தலையை அசைக்கவுமில்லை. வெறித்த பார்வையோடு அவரை நோக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை ஒரே ஒரு விஷயத்தைத்தான் கேட்டது. அவர் ஒரு நண்பரா அல்லது மற்றவர்களைப் போல அண்டர்வோல் விஷயத்தில் அவரும் ஒரு எதிரிதானா? பீயரை பொறுத்த வரையில் அச்சமயத்தில் அவர் அங்கே இருப்பதாகவே அவளுடைய நினைப்பில் இல்லை. அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்று பீயரை சுட்டி காட்டி நட்டாஷாவிடம் மரியா திமிட்ரிவ்னா சொன்னாள். நான் உன்னிடம் உண்மையை சொன்னேனா இல்லையா என்பதை அவரை சொல்லட்டும். வேட்டையாடப்பட்ட காயமடைந்த ஒரு மிருகம் தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் நாய்களையும் வேட்டைக்காரர் களையும் எம்மாதிரி பார்க்குமோ அதே மாதிரி பார்வையில் அங்கிருந்தவர்களை ஒருவர் மாற்றி ஒருவரை நட்டாஷா பார்த்தாள். நட்டாலியா இலினிச்னா என்று பீயர் ஆம்பித்தார். அவளுக்காக இரக்கம் கொண்டு தாம் செய்யப்போகும் விஷயத்திற்காக கஷ்டம் கொண்டு தமது பார்வையை கீழ் நோக்கினார். அது உண்மையாய் இருந்தாலும் சரி, இல்லையானாலும் சரி, அவரால் உனக்கு எவ்வித மாறுதலும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் அப்படியானால் அவர் திருமணம் ஆனவர் என்று சொல்லுவது உண்மையல்ல. ஆம், அது உண்மைதான். அவர் வெகுகாலமாக திருமணமாய் இருக்கிறாரா? நீர் சத்தியம் செய்ய முடியுமா என்று அவள் கேட்டாள். பீயர் சத்தியம் செய்தார். அவர் இன்னமும் இங்கேதான் இருக்கிறாரா என்று அவள் உடனே கேட்டாள். ஆம், இப்பொழுது கூட நான் அவரை பார்த்தேன். அவளால் பேச முடியவில்லை என்று தோன்றியது. தன்னை தனியாக விடும்படி தனது கைகளால் சைகை காட்டினாள். 8.20 டின்னருக்காக பீயர் அங்கே தங்கவில்லை. அந்த அறையை விட்டு வந்து உடனே வெளியே போய் விட்டார். அண்டர்வோல் குராகினை கண்டுபிடிப்பதற்காக அந்த நகரத்தை சுற்றினார்.
ஆண்டவரை நினைத்தவுடன் அவருடைய ரத்தம் வேகமாக அவருடைய இருதயத்திற்கு பாய்ந்து அவர் மூச்சு விடுவதற்கு கஷ்டப்பட்டார். ஐஸ்டில்ஸ் என்ற இடத்திலோ அல்லது ஜிப்சிகளின் விடுதிகளிலோ அல்லது காமானேனா என்ற இடத்திலோ ஆண்டவரை காணவில்லை. பின்னால் கிளப்பிற்கு போனார். கிளப்பில் எல்லாம் வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தன. டின்னருக்காக அங்கே கூடியிருந்த அங்கத்தினர்கள் கோஷ்டிகளாக பிரிந்து அமர்ந்து இருந்தார்கள். பீயரை கண்டதும் அவர்கள் வரவேற்று நகரத்து செய்திகளைப் பற்றி பேசலானார்கள். அங்கிருந்த சேவகன் பீயரை வணங்கினான். அவருடைய சுபாவங்களையும் அவருக்கு பழக்கமானவர்களையும் அவன் அறிவான். ஆகவே சிறிய சாப்பாட்டு அறையில் அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும், இளவரசர் மைக்கேல் ஜாக்காரிச் வாசிப்பு அறையில் இருக்கிறார் என்றும், பால் தீமாபிவிச் இன்னும் வரவில்லை என்றும் அவன் சொன்னான். கால நிலையைப் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது பீயருக்கு பழக்கமான ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது, ராஸ்தோவாவை கூராகின் சோரம் செய்து கொண்டு போனதைப் பற்றி அவர் கேள்விப்பட்டாரா என்றும், நகரமெல்லாம் அதே பேச்சாய் இருக்கிறது என்றும், அது உண்மைதானா என்றும் அவர் கேட்டார். லோர்ட் பீயர் சிரித்தார். அது அசட்டு பேச்சு என்றும், ஏனெனில் ராஸ்தோக்களின் வீட்டிலிருந்துதான் அவர் அங்கே வந்திருக்கிறார் என்றும் அவர் சொன்னார். அங்கிருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பற்றி கேட்டார். அவர் இன்னும் வரவில்லை என்று ஒருவர் சொன்னார். அவர் டின்னருக்கு வருவார் என்று மற்றொருவர் சொன்னார். தமது உள்ளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாத இந்த அமைதியான அலட்சியமான கூட்டத்தை பார்ப்பதற்கு அவருக்கு விசித்திரமாயிருந்தது. டின்னருக்கு எல்லாரும் வருகிற வரையில் காத்து கொண்டு இருப்பதற்காக நடன அறையில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் வரவில்லை என்பதை அறிந்ததும் டின்னருக்காக அவர் அங்கே தங்கவில்லை. நேராக வீட்டிற்கு போனார். பீயர் தேடிக் கொண்டிருந்த அந்த ஆண்டவர் அன்று தோலாகாவோடு டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இந்த துரதிருஷ்டமான சம்பவத்திற்கு எப்படி பரிகாரம் கண்டுபிடிப்பது என்று அவரோடு ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். நட்டாஷாவை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று அவருக்கு தோன்றியது. ஆகவே நட்டாஷாவை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய தன்னுடைய சகோதரியோடு ஆலோசனை செய்வதற்காக அவளுடைய வீட்டிற்கு மாலையில் போனார். மாஸ்கோ பூராவாக ஆண்டவரை கண்டுபிடிக்கச் செய்த முயற்சிகள் வீணாகி அச்சமயத்தில் பீயரும் தமது வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய வேலைக்காரன் இளவரசர் ஆண்டவர் கோமகளோடு பேசிக் கொண்டிருப்பதாக அவருக்கு சொன்னான். கோமகளுடைய வரவேற்பு அறையில் விருந்தாளிகள் நிறைந்திருந்தார்கள். தாம் திரும்பி வந்த பின்பு பீயர் தமது மனைவியை இன்னும் சந்திக்கவில்லை. அச்சமயம் அவள் மீது எப்பொழுதும் இருந்ததை விட அதிகமான வெறுப்பு அவருக்கு தோன்றியிருந்தது. ஆகவே தமது மனைவியிடம் வந்தனம் எதுவும் சொல்லாமல் நேராக வரவேற்பு அறைக்குள் போனார். அங்கே ஆண்டவரை கண்டு அவரிடம் சென்றார். ஆ பீயர் என்று கோமகன் சொல்லி தனது கணவரிடம் நெருங்கினாள். நமது ஆண்டவருக்கு என்ன கதி நேர்ந்தது என்பது உமக்கு தெரியாது. தனது கணவரின் முன்னால் நீட்டிய தலையையும் அவர் கண்களில் பிரகாசத்தையும் அவருடைய உறுதியான நடையையும் கண்ட அவள் அப்படியே நின்று விட்டாள். அவருடைய கோபத்திற்கும் பலத்திற்கும் அறிகுறிகளான அவைகளை அவள் ஏற்கனவே அறிவாள். தோலாகாவோடு அவர் தூயல் சண்டை போட்ட பின்பு அவைகளை அவள் அனுபவித்து இருக்கிறாள். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே தீய ஒழுக்கமும் தீங்குகளும் இருக்கும் என்று தமது மனைவியை பார்த்து பீயர் சொன்னார். ஆண்டவர் என்னுடன் வாரும், நான் உம்முடன் பேச வேண்டும் என்று பிரெஞ்சு மொழியில் கூறினார். ஆண்டவர் தமது சகோதரியை திரும்பி பார்த்தார். பீயரின் பின்னால் போவதற்கு தயாராக பணிவோடு எழுந்தார். அவர் கையை பற்றி பீயர் தம்மிடம் அவரை இழுத்து அந்த அறையை விட்டு வெளியே கொண்டு போனார். என்னுடைய வரவேற்பு அறையில் நீர் இம்மாதிரி நடந்தால் என்று ஹெலன் முணுமுணுத்தாள். ஆனால் பீயர் பதில் சொல்லாமல் அறையை விட்டு வெளியே போனார். அவருக்கு தோன்றியது. ஆகவே நட்டாஷாவை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய தன்னுடைய சகோதரியோடு ஆலோசனை செய்வதற்காக அவளுடைய வீட்டிற்கு மாலையில் போனார். மாஸ்கோ பூராவாக ஆண்டவரை கண்டுபிடிக்கச் செய்த முயற்சிகள் வீணாகி அச்சமயத்தில் பீயரும் தமது வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய வேலைக்காரன் இளவரசர் ஆண்டவர் கோமகளோடு பேசிக் கொண்டிருப்பதாக அவருக்கு சொன்னான். கோமகளுடைய வரவேற்பு அறையில் விருந்தாளிகள் நிறைந்திருந்தார்கள். தாம் திரும்பி வந்த பின்பு பீயர் தமது மனைவியை இன்னும் சந்திக்கவில்லை. அச்சமயம் அவள் மீது எப்பொழுதும் இருந்ததை விட அதிகமான வெறுப்பு அவருக்கு தோன்றியிருந்தது. ஆகவே தமது மனைவியிடம் வந்தனம் எதுவும் சொல்லாமல் நேராக வரவேற்பு அறைக்குள் போனார். அங்கே ஆண்டவரை கண்டு அவரிடம் சென்றார். ஆ பீயர் என்று கோமகன் சொல்லி தனது கணவரிடம் நெருங்கினாள். நமது ஆண்டவருக்கு என்ன கதி நேர்ந்தது என்பது உமக்கு தெரியாது. தனது கணவரின் முன்னால் நீட்டிய தலையையும் அவர் கண்களில் பிரகாசத்தையும் அவருடைய உறுதியான நடையையும் கண்ட அவள் அப்படியே நின்று விட்டாள். அவருடைய கோபத்திற்கும் பலத்திற்கும் அறிகுறிகளான அவைகளை அவள் ஏற்கனவே அறிவாள். தோலாகாவோடு அவர் தூயல் சண்டை போட்ட பின்பு அவைகளை அவள் அனுபவித்து இருக்கிறாள். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே தீய ஒழுக்கமும் தீங்குகளும் இருக்கும் என்று தமது மனைவியை பார்த்து பீயர் சொன்னார். ஆண்டவர் என்னுடன் வாரும், நான் உம்முடன் பேச வேண்டும் என்று பிரெஞ்சு மொழியில் கூறினார். ஆண்டவர் தமது சகோதரியை திரும்பி பார்த்தார். பீயரின் பின்னால் போவதற்கு தயாராக பணிவோடு எழுந்தார். அவர் கையை பற்றி பீயர் தம்மிடம் அவரை இழுத்து அந்த அறையை விட்டு வெளியே கொண்டு போனார். என்னுடைய வரவேற்பு அறையில் நீர் இம்மாதிரி நடந்தால் என்று ஹெலன் முணுமுணுத்தாள். ஆனால் பீயர் பதில் சொல்லாமல் அறையை விட்டு வெளியே போனார். ஆண்டவர் தமது வழக்கமான திருப்தியான நடையில் அவரை பின்பற்றினார்.
ஆனால் அவருக்குண்டான கவலையை அவர் முகம் வெளிப்படுத்தியது. தமது படிப்பு அறைக்குள் போனதும் அவர் கதவை சாத்திவிட்டு அன்டோலை பார்க்காமலே அவரிடம் பேச ஆரம்பித்தார். கோமகள் ராஸ்தோவாவை திருமணம் செய்து கொள்ளுவதாக நீர் வாக்குறுதி கொடுத்து அவளை அழைத்துக் கொண்டு ஓடிப்போவதாய் இருந்தீர், அப்படித்தானே? எனது அன்பரே என்று பதில் அளித்தார் அன்டரோல். அவர்களுடைய உரையாடல் பிரெஞ்சு மொழியில் நடந்தது. அம்மாதிரி தொனியில் எனக்கு போடும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கட்டுப்பட்டிருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏற்கனவே வெளிரிப்போய் இருந்த பீயரின் முகம் கோபத்தினால் சுளித்தது. அன்டோலின் கழுத்து பட்டியை அவருடைய பெரிய கையினால் பற்றி அப்பக்கமும் இப்பக்கமுமாக அன்டோலின் முகம் போதுமான அளவு பயங்கரத்தை காட்டுகிற வரையில் ஆட்டிக் கொண்டிருந்தார். நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று பீயர் திரும்பவும் சொன்னார். இப்பொழுது பாரும், இது அறிவற்ற செய்கை. என்ன என்று அன்டோல் சொன்னார். அவருடைய கழுத்து பட்டியில் இருந்த பொத்தான் ஒரு துண்டு துணியை கிழித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை அவர் கையினால் தடவிக் கொண்டிருந்தார். நீர் ஒரு அயோக்கியன், ஒரு போக்கிரி. இதைக் கொண்டு உமது மண்டையை தகர்க்காமல் நான் ஏன் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை என்று பீயர் தமது அபிப்பிராயத்தை அலங்காரம் இல்லாமல் சொன்னார். ஏனெனில் அவர் பிரெஞ்சு மொழியில் பேசிக் கொண்டிருந்தார். மேஜையில் இருந்த ஒரு கனமான காகித வலுவை பயமுறுத்தலோடு கையில் தூக்கினார். ஆனால் உடனே அதை அதனுடைய இடத்தில் திரும்பவும் வைத்துவிட்டார். நீர் அவளை திருமணம் செய்து கொள்ளுவதாக வாக்குறுதி கொடுத்தீரா? நான் 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 அதை பற்றி நினைக்கவில்லை. நான் ஒரு பொழுதும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. ஏனெனில் பீயர் அவரை இடைமறித்தார். அவளுடைய கடிதங்கள் ஏதாவது உம்மிடம் இருக்கிறதா? ஏதாவது கடிதங்கள் என்று அவர் சொல்லி அன்டோலிடம் நெருக்கினார். அன்டோல் அவரை நோக்கிவிட்டு உடனே தமது கையை ஜேபிக்குள் நுழைத்து ஒரு சிறு குறிப்பு புத்தகத்தை வெளியே எடுத்தார். அன்டோல் கொடுத்த கடிதத்தை பீயர் வாங்கிக் கொண்டார். தங்கள் இருவருக்கும் மத்தியில் நின்ற மேஜையை பீயர் நகர்த்திவிட்டு அந்த சோபாவில் தாமும் அமர்ந்தார். நான் பலாக்காரமாய் எதுவும் செய்ய மாட்டேன், நீர் பயப்பட வேண்டாம் என்று அன்டோல் பதறுவதைக் கண்டு பீயர் கூறினார். முதலில் கடிதங்கள் என்று ஒரு பாடத்தை தமக்குள்ளேயே ஒப்புவிப்பது போல அவர் கூறினார். இரண்டாவதாக என்று சிறிது தயக்கத்திற்கு பின்னால் அவர் தொடர்ந்து பேசி மீண்டும் சோபாவில் இருந்து எழுந்து அந்த அறையில் உலாவினார். நாளை அன்று நீர் மாஸ்கோவை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் நான் எப்படி போக முடியும்? மூன்றாவதாக என்று பீயர் அன்டோல் அவரிடம் பேசியதை கவனிக்காமலே தொடர்ந்தார். உமக்கும் கோமகள் ராஸ்தோவாவுக்கும் நடந்த விஷயங்களைப் பற்றி எப்பொழுதும் ஒரு வார்த்தை கூட நீர் மூச்சு விடக்கூடாது. அம்மாதிரி செய்வதை என்னால் தடுக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் உம்மிடம் ஒரு துளியாவது மனச்சாட்சி என்பது இருந்தால். பீயர் அந்த அறையில் முனமாகவே உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு மேஜையின் முன்பாக அமர்ந்திருந்த அன்டோல் உதடுகளை கடித்துக் கொண்டும் முகத்தைச் சுளித்துக் கொண்டும் இருந்தார். உம்முடைய இன்பத்தைத் தவிர மற்றவர்களின் மகிழ்ச்சியும் அமைதியும் என்பது ஒன்று இருப்பதாக நீர் உணர வேண்டும். உம்மை நீர் குஷிப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவருடைய வாழ்க்கை முழுவதையுமே நீர் பாழ்படுத்துகிறீர். என்னுடைய மனைவியைப் போன்ற பெண்களிடம் நீர் குஷியாய் இருந்து கொள்ளும். அப்படி நடந்து கொள்ளுவது உமது உரிமைகளுக்கு உள்பட்டு நீர் நடந்து கொள்ளுவதாகவே இருக்கும். ஏனெனில் உமக்கு அவர்களிடம் என்ன வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதைத் தவிர விபசாரத்தினால் ஏற்பட்ட அதே அனுபவத்தைக் கொண்டு உம்மிடம் அவர்கள் தகுந்தவாறு நடந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு கன்னியிடம் அவளை திருமணம் செய்து கொள்ளுவதாக கூறுவதும் ஏமாற்றுவதும் அவளை தூக்கிப் போக முயற்சிப்பதும் அம்மாதிரி செய்வது ஒரு குழந்தையையோ அல்லது வயோதிகரையோ அடிப்பதைப் போன்ற அவ்வளவு அற்பத்தனமானது என்பதை உம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லையா? பீயர் சிறிது நிறுத்தி அன்டோலை பார்த்தார். கோபத்தோடு அவரை பார்க்கவில்லை, கேள்விக்குறியோடு அவரை பார்த்தார். அதைப் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன என்றார் அன்டோல். பீயர் கோபமாய் இல்லை என்பதை அறிந்ததும் அவருக்கு நம்பிக்கை வளர்ந்தது. அதைப் பற்றி எனக்கு தெரியாது, தெரியவும் விரும்பவில்லை என்று தமது கீழ் நாடி சிறிது படபடக்க பீயரை பார்க்காமலேயே பேசினார். ஆனால் அற்பத்தனமானது என்பது போன்ற வார்த்தைகளை என் மீது நீர் உபயோகித்தீர். குரவமுள்ள மனிதன் என்ற முறையில் அம்மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கும்படி நான் விடமாட்டேன். அன்டோல் என்ன கேட்கிறார் என்பதை அறிய முடியாமல் ஆச்சரியத்தோடு பீயர் அவரை நோக்கினார். இது அந்தரங்கமான உரையாடலாய் இருந்த போதிலும் என்னால் அதை விட்டுவிட முடியாது. உமக்கு பரிகாரம் வேண்டுமென்று விரும்புகிறீரா என்று கேலியாக பீயர் கேட்டார். குறைந்தபட்சம் உமது வார்த்தைகளை நீர் வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம். என்ன? நீர் விரும்புகிறபடி நான் செய்ய வேண்டுமானால் என்ன? அவற்றை நான் வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறேன். அவ்வற்றை நான் வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறேன். அதோடு என்னை மன்னிக்கும்படியும் உம்மை கேட்கிறேன் என்று பீயர் சொல்லி அவருடைய சட்டையில் தொங்கிக் கொண்டிருந்த புத்தானை தற்செயலாக நோக்கினார். உம்முடைய பிரயாணத்திற்காக உமக்கு ஏதாவது பணம் வேண்டி இருந்தால். அன்டோல் புன்னகை காட்டினார். தம்முடைய மனைவியிடம் அவர் மிக நன்றாக அறிந்திருந்த அந்த புன்னகை, இழிவான பல்லை காட்டும் குணத்தை காட்டக்கூடிய அந்த புன்னகை அவருக்கு அருவருப்பை கொடுத்தது. ஓ இழிவான இருதயம் இல்லாத ஜாதி என்று அவர் கூவிவிட்டு அந்த அறையை விட்டு போனார். பீட்டர்ஸ்பர்க்கிற்கு மறு நாள் அன்டோல் புறப்பட்டு போனார். மாஸ்கோவை விட்டு குராகினை அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று மரியா திமிட்ரிவ்னா விரும்பினாள். அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தாகிவிட்டது என்பதை தெரிவிப்பதற்காக அவளுடைய வீட்டிற்கு பீயர் சவாரி போனார். அந்த வீடு முழுவதுமே ஒரே பீதியிலும் குழப்பத்திலும் இருந்தது.
8.21 நட்டாஷா மிகுந்த அசுக்கியமாய் இருந்தாள். அண்டவுலுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை அறிந்து கொண்டதும் திருட்டுத்தனமாய் பாஷாணத்தை வரவழைத்து அன்றிரவே சாப்பிட்டு விட்டாள். இதை மரியா தீமிட்ரிவ்னா அந்தரங்கமாய் பீயருக்குச் சொன்னாள். பாஷாணத்தில் கொஞ்சம் எடுத்து அவள் விழுங்கியதும் அவள் மிகவும் பயந்து போனபடியால் சோனியாவை எழுப்பி தான் செய்த காரியத்தை அவளிடம் சொன்னாள். பாஷாணத்தை முறிப்பதற்கு வேண்டிய மாற்று மருந்துகளையெல்லாம் அவளுக்கு உடனே கொடுத்தபடியால் அபாய நிலைமையில் இருந்து அவள் இப்பொழுது நீங்கிவிட்டாள். என்றாலும் மிகவும் பலவீனமாய் இருந்தபடியால் கிராமத்திற்கு அவளை கொண்டு போவது முடியாத காரியமாய் இருந்தது. ஆகவே அங்கே வரும்படி கோமகளுக்கு சொல்லி அனுப்பினார்கள். கவலை நிறைந்திருந்த கோமகனையும் கண்ணீர் நிறைந்த முகத்தையுடைய சோனியாவையும் பீயர் கண்டார். ஆனால் நட்டாஷாவை அவரால் பார்க்க முடியவில்லை. அன்று அவர் கிளப்பில் டின்னர் சாப்பிட்டார். ராஸ்தோவாவை கடத்திக் கொண்டு போக செய்யப்பட்ட முயற்சியை பற்றி அங்கே எல்லா பக்கங்களிலும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வதந்திகளை எல்லாம் அவர் வன்மையாக மறுத்தார். தம்முடைய மைத்துனர் நட்டாஷாவை திருமணம் செய்ய கேட்டதாகவும் அவள் மறுத்துவிட்டதாகவும் அவர் சொன்னார். இதைத் தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்று அங்கிருந்தவர் களுக்கு பூத்தி கூறினார். இந்த விஷயம் முழுவதையும் மறைத்து நட்டாஷாவின் கீர்த்தியை மீண்டும் நிலைநாட்ட வேண்டியது தமது கடமை என்று பீயருக்கு தோன்றியது. இளவரசர் ஆண்ட்ரோவின் வருகையை பீதியோடு அவர் நோக்கிக் கொண்டிருந்தார். அவருடைய வருகையை பற்றிய தேதியை அறிந்து கொள்ளுவதற்காக ஒவ்வொரு தினமும் வயோதிக இளவரசரிடம் அவர் போய் வந்து கொண்டிருந்தார். நகரத்தில் உள்ள வதந்திகளை எல்லாம் குமாரி பிரியன் மூலமாக வயோதிக இளவரசர் பால்கோன்ஸ்கி அறிந்து வந்தார். தனது நிச்சயதார்த்தத்தை முறித்து விட்டதாக இளவரசி மேரிக்கு நட்டாஷா எழுதிய கடிதத்தையும் அவர் வாசித்து தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவர் வழக்கத்திற்கு அதிகமாக மிகுந்த தெம்போடு இருப்பதாக காணப்பட்டார். தமது குமாரரின் வருகையை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். ஆண்ட்ரோல் புறப்பட்டு போய் சில தினங்களுக்கு பின்னால் இளவரசர் ஆண்ட்ரோவிடமிருந்து பீயருக்கு கடிதம் வந்தது. தமது விஜயத்தை பற்றி அவர் எழுதிவிட்டு தம்மை பார்க்க வரும்படி அவரை கேட்டிருந்தார். அவர் மாஸ்கோவிற்கு வந்து சேர்ந்ததும் இளவரசி மேரிக்கு தனது நிச்சயதார்த்தத்தை ரத்து செய்து நட்டாஷா எழுதிய கடிதத்தை அவருக்கு அவருடைய தந்தை கொடுத்தார். இளவரசி மேரியிடமிருந்து அந்த கடிதத்தை குமாரி பிரியன் திருடி அதை வயோதிக இளவரசருக்கு கொடுத்திருந்தாள். லோட் தமது தந்தையிடமிருந்து வீட்டை விட்டு ஓடிப்போக நட்டாஷா முயற்சித்த கதையையும் அதை பற்றிய அவருடைய சொந்த சரக்குகளையும் கேள்விப்பட்டார். மாலையில் இளவரசர் ஆண்ட்ரூ வந்து சேர்ந்தார். மறுநாள் காலையில் அவரை பார்ப்பதற்கு பீயர் போனார். நட்டாஷா மாதிரி அதே நிலைமையில் இளவரசர் ஆண்ட்ரூ இருப்பார் என்று பீயர் எதிர்பார்த்தார். ஆகவே வரவேற்பு அறைக்கு அவர் போனதும் பலத்த உற்சாகமான சப்தத்தில் பீட்டர்ஸ்பர்க்கில் நடக்கும் ஒரு சதியாலோசனை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதும் பீயர் ஆச்சரியம் அடைந்தார். வயோதிக இளவரசரின் குரலும் மற்றொரு குரலும் அவரை இடையிடையே இடை மறித்துக் கொண்டிருந்தன. பீயரை சந்திப்பதற்காக இளவரசி மேரி வெளியே வந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ இருந்த அறையை அவள் நோக்கி பெருமூச்சு விட்டாள். அவருடைய துக்கத்திற்கு தனது அனுதாபத்தை காட்ட விரும்புவதைப் போல அது தோன்றியது. ஆனால் அவளுடைய முகத்திலிருந்து அவள் சந்தோஷமாய் இருப்பதாக பீயர் அறிந்து கொண்டார். அதாவது நடந்த விஷயங்களை பற்றியும் நட்டாஷாவின் துரோக செய்கையை தனது சகோதரர் எடுத்துக்கொண்ட விதத்தை பற்றியும் அவள் சந்தோஷம் அடைந்திருப்பதாக தோன்றியது. அதை அவர் எதிர்பார்த்து இருந்ததாக அவர் கூறுகிறார். அவருடைய உணர்ச்சிகளை வெளியிடுவதற்கு அவருடைய பெருமை இடங்கூடாது என்பது எனக்கு தெரியும். என்றாலும் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மிகுந்த சிறப்பாக அவர் அதை எடுத்துக்கொண்டார். ஆகவே அப்படித்தான் இருக்க வேண்டும் போல இருக்கிறது என்று இளவரசி மேரி சொன்னாள். ஆனால் எல்லாம் உண்மையில் முடிந்து விட்டது என்பது சாத்தியமா என்று பீயர் கேட்ட ஆச்சரியத்தோடு இளவரசி மேரி அவரை நோக்கினாள். அம்மாதிரி ஒரு கேள்வியை அவர் எப்படி கேட்க முடியும் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. படிக்கும் அறைக்குள் பீயர் போனார். இளவரசர் ஆண்ட்ரூ மிகுந்த மாறுதலோடு காணப்பட்டார். ஆனால் மிகுந்த ஆரோக்கியமாய் இருந்தார். அவருடைய இமைகளுக்கு மேலாக நெற்றியில் ஒரு சுருக்கம் விழுந்திருந்தது. சிவிலியன் ஆடையில் தமது தந்தையையும் இளவரசர் மெட்டர்ஸ்கியையும் நோக்கி நின்று கொண்டு பலமாய் கையை ஆட்டி வேகமாய் பேசிக் கொண்டிருந்தார். ஸ்பிரான்ஸ்கியை பற்றியே அந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. நம்பிக்கை துரோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டி அவரை நாடு கடத்திய செய்தி அப்பொழுதுதான் மாஸ்கோவிற்கு வந்து சேர்ந்தது. ஒரு மாதத்திற்கு முன்னால் அவர் மீது உற்சாகம் காட்டிய எல்லாரும் இன்று அவரை கண்டித்து குற்றஞ்சாட்டி வருகிறார்கள். அவருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அபிமானத்தை இழந்து நிற்கும் சமயத்தில் ஒருவரின் குணதோஷங்களை மதிப்பிடுவதும் மற்றவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் அவர் மீது சுமத்துவதும் ரொம்ப சுலபம். ஆனால் இந்த சக்கரவர்த்தியின் ஆட்சியில் ஏதாவது நன்மை விளைந்திருக்குமானால் அந்த நன்மையை செய்தவர் அவரே ஆவார். அவர் ஒருவரே ஆவார் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லிக் கொண்டிருந்தார். பீயரை பார்த்ததும் அவர் பேசுவதை நிறுத்தினார். அவருடைய முகம் துடித்தது. உடனே ஒரு பழிவாங்கும் தோற்றத்தோடு தமது பேச்சை தொடர்ந்தார். வருங்கால சந்ததியார்கள் அவருக்கு நியாயம் வழங்குவார்கள் என்று தமது பேச்சை முடித்துவிட்டு உடனே பீயரை நோக்கினார். நல்லது, நீர் எப்படி இருக்கிறீர்? இன்னமும் பருமனாய் கொண்டு போகிறீரா என்று உற்சாகத்தோடு கூறினார். அவருடைய நெற்றியில் உள்ள புதிய வரை அதிகமாய் ஆழ்ந்து காணப்பட்டது. ஆம், நான் சுக்கியமாய் இருக்கிறேன்
என்று பீயர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து புன்னகை காட்டினார். அந்த புன்னகையானது, நான் சுக்கியமாய் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆரோக்கியத்தால் யாருக்கும் இப்பொழுது ஒரு உபயோகமும் இல்லை என்று கூறுவதைப் போல பீயருக்கு தோன்றியது. போலந்து எல்லையிலிருந்து வருகிற ரஸ்தாக்களின் மகா மோசமான நிலைமையைப் பற்றியும், பீயருக்கு அறிமுகமானவர் களை சுவிட்சர்லாந்தில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்ததைப் பற்றியும், தனது குமாரனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வெளிநாட்டிலிருந்து தாம் அழைத்து வந்திருக்கும் திருவாளர் தெசாலெஸ் என்பவரைப் பற்றியும் பீயரிடம் சில வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பின்னால் மீண்டும் 2 வயோதிகர்களும் ஸ்பிரான்ஸ்கியை பற்றி பேசிக் கொண்டிருந்த உரையாடலில் உணர்ச்சியோடு கலந்து கொண்டார். ராஜாங்க துரோகம் செய்திருந்தால், அல்லது நெப்போலியனோடு அந்தரங்கமான தொடர்புகள் இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால், அவற்றை அவர்கள் பிரசுரித்திருப்பார்கள் என்று உஷ்ணத்தோடும் அவசரத்தோடும் அவர் பேசினார். எனக்கு ஸ்பிரான்ஸ்கியை சொந்த முறையில் பிடிப்பதில்லை. முன்பும் எப்பொழுதும் பிடித்திருந்ததும் இல்லை. ஆனால் நான் நியாயத்தை விரும்புகிறேன். பீயர் தமது நண்பரிடம் தாம் முன்பே அறிந்திருந்த ஒரு குணத்தை இப்பொழுது கண்டார். அதாவது, தமக்கு மிகவும் அந்நியோன்யமான, தம்மை மிகவும் அழுத்தி வந்த நினைப்புகளை அமுக்குவதற்கான அவசியத்தை அவர் கண்டார். அப்படி அமுக்குவதற்காக வெளி விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை மிகவும் பரபரப்போடு விவாதித்து வந்தார். இளவரசர் மெட்ரெஸ்கி அங்கிருந்து போன பின்பு இளவரசர் ஆண்ட்ரூ பீயரின் கையை பற்றி தமக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போகலாம் என்று அழைத்தார். அந்த அறையில் ஒரு படுக்கை போடப்பட்டிருந்தது. சில பிரயாண பெட்டிகள் திறந்து கிடந்தன. அவற்றில் ஒன்றின் பக்கமாக அவர் போய் ஒரு சிறிய செப்பு பெட்டியை எடுத்தார். அதிலிருந்து காகிதத்தால் சுற்றப்பட்டிருந்த ஒரு கட்டை எடுத்தார். இவற்றையெல்லாம் வெகு வேகமாகவும் அமைதியாகவும் செய்தார். அவர் நிமிர்ந்து நின்று இருமினார். அவருடைய முகம் இருண்டிருந்தது. அவருடைய உதடுகள் அழுத்தி மூடியிருந்தன. உமக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக என்னை மன்னி, நட்டாஷாவை பற்றி இளவரசர் ஆண்ட்ரூ பேசப் போகிறார் என்பதை பீயர் கண்டதும் அவருடைய அகன்ற முகம் இரக்கத்தையும் அனுதாபத்தையும் காட்டியது. இந்த தோற்றம் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவர் ஒரு உறுதியான, கணீர் என்ற கனிவில்லாத குரலில் பேச ஆரம்பித்தார். கோமகள் ராஸ்தோவாவிடமிருந்து ஒரு மறுப்பு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. உமது மைத்துனர் அவளை திருமணம் செய்ய கேட்டதாக, அல்லது அவ்வகையான ஏதோ ஒன்றை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். அது உண்மைதானா? அது உண்மை, பொய் இரண்டும் கலந்தது என்று பீயர் ஆரம்பித்தார். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ அவரை இடைமறித்தார். அவளுடைய கடிதங்களும் படமும் இதோ இருக்கின்றன என்று அவர் சொன்னார். அவர் அந்த கட்டை மேஜையிலிருந்து எடுத்து பீயரிடம் கொடுத்தார். இதை கோமகளிடம் கொடுத்துவிடும். நீர் அவளை பார்க்கும் போது அவள் மிகவும் அசுக்கியமாய் இருக்கிறாள் என்றார் பீயர். அப்படியானால் அவள் இன்னமும் இங்கேதான் இருக்கிறாளா என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். ஆனால் அந்த இளவரசர் கூறாகேன் என்று அவசரமாய் தொடர்ந்து கேட்டார். அவர் இதைவிட்டு வெகு காலத்திற்கு முன்பே போய்விட்டார். அவள் மரணத்தின் வாயிலில் இருக்கிறாள். அவளுடைய அசுக்கியத்திற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். தமது தந்தையைப் போல கனிவற்ற, துவேஷமான, இனிமையற்ற ஒரு புன்சிரிப்பை காட்டினார். அப்படியானால் திருவாளர் கூறாகேன் கோமகள் ராஸ்தோவாவை திருமணம் செய்து கிளறவப்படுத்தவில்லையா என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லி பல தடவைகள் உருமினார். அவர் திருமணம் செய்ய முடியாது, ஏனெனில் அவர் திருமணம் ஆனவர் என்று பீயர் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூ பிரியமற்ற விதமாய் சிரித்தார். அந்த சிரிப்பு அவருடைய தந்தையை மீண்டும் ஞாபகமூட்டியது. உம்முடைய மைத்துனர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று நான் கேட்கலாமா என்று அவர் கேட்டார். அவர் பீட்டர்ஸ். ஆனால் எனக்கு தெரியாது என்று பீயர் சொன்னார். நல்லது, அதை பற்றி கவலையில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறினார். அவள் முன்பும் சரி, இப்பொழுதும் சரி, பூரண சுதந்திரமுள்ளவள் என்றும் எல்லா நன்மைகளும் அவளுக்கு ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றும் கோமகள் ராஸ்தோவாவிடம் நீர் சொல்லும். பீயர் அந்த கட்டை எடுத்துக்கொண்டார். அவரை இளவரசர் ஆண்ட்ரூ நோக்கி, இன்னும் ஏதாவது அவரிடம் சொல்ல வேண்டுமா என்று சிந்திப்பவரைப் போலவும், அவர் ஏதாவது தம்மிடம் சொல்ல வேண்டியிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்பவரைப் போலவும் அவரை உற்று பார்த்தார். பீட்டர்ஸ்பர்க்கில் நாம் பேசிக் கொண்டிருந்த போது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா இதைப் பற்றி? ஆம் என்று இளவரசர் ஆண்ட்ரூ அவசரமாய் பதில் கூறினார். ஒரு தவறிப்போன பெண்ணை மன்னிக்க வேண்டும் என்று நான் கூறினேன். ஆனால் நான் மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை. என்னால் முடியாது. ஆனால் இதை ஒப்பிட முடியுமா என்றார் பீயர். இளவரசர் ஆண்ட்ரூ அவரை இடைமறித்து பலமாய் கூச்சலிட்டார். ஆம், அவளை மறுபடியும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும், பெருந்தன்மையாய் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள்தானே? ஆம், அது மிகுந்த உதார குணமாய் இருக்கும். ஆனால் அம்மாதிரி கனவான்களின் அடிச்சுவட்டில் என்னால் நடக்க முடியாது. நீர் என்னுடைய நண்பராய் இருக்க விரும்பினால் அதைப் பற்றி, அவை எல்லாவற்றையும் பற்றி என்னிடம் ஒரு பொழுதும் பேச வேண்டாம். நல்லது, போய் வாரும். அப்படியானால் நீர் அந்த கட்டை அவளிடம் கொடுத்து விடுவீர் அல்லவா? பீயர் அந்த அறையை விட்டு வெளியேறி வயோதிக இளவரசரிடமும் இளவரசி மேரியிடமும் சென்றார். அந்த வயோதிக மனிதர் வழக்கத்தை விட அதிகமாக உற்சாகமாய் இருந்தார். இளவரசி மேரி எப்பொழுதும் போலவே இருந்தாள். தனது சகோதரரிடம் அவள் காட்டும் அனுதாபத்திற்கு அடியில் இந்த நிச்சயதார்த்தம் முறிந்து போனதைக் கண்டு அவளுக்கு ஏற்பட்டுள்ள திருப்தியை பீயர் கவனித்தார். ராஸ்தோக்கள் மீது அவர்களுக்குள்ள இகழ்ச்சியையும் விரோதத்தையும் அவர்களை பார்த்து பீயர் உணர்ந்து கொண்டார்.
ஆகவே மற்றொருவருக்காக இளவரசர் ஆண்ட்ரோவை கைவிட்டவளைப் பற்றி அவர்களுக்கு முன்பாக பிரஸ்தாபிப்பது கூட அசாத்தியம் என்பதை அறிந்து கொண்டார். டின்னரின் போது யுத்தத்தைப் பற்றி பேச்சு திரும்பியது. அந்த யுத்தம் வரப்போகிறது என்பது வரவர தெளிவாகிக் கொண்டு வந்தது. இளவரசர் ஆண்ட்ரோ இயற்கைக்கு விரோதமான உற்சாகத்துடன் தமது தந்தையுடனும் அந்த சுவிஸ் வாத்தியார் திரெசலெஸுடனும் விடாமல் பேசிக் கொண்டிருந்தார். அதன் காரணத்தை பீயர் நன்கு அறிவார். 8.22 தம்மிடம் ஒப்புவிக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றுவதற்காக அன்று மாலை ராஸ்டோக்களின் வீட்டிற்கு பீயர் போனார். நட்டாஷா படுத்திருந்தாள். கோமகன் கிளப்பிற்கு சென்றிருந்தார். நிச்சயார்த்த ரத்து செய்தியைப் பற்றி இளவரசர் ஆண்ட்ரோ எம்மாதிரி நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவதில் அவர் சிரத்தையாய் இருந்தார். 10 நிமிஷங்களுக்கு பின்னால் மரியா திமிட்ரிவ்னாவிடம் சோனியா வந்தாள். கோமகன் பீட்டர் கிரைலாவிச்சை பார்க்க வேண்டுமென்று நட்டாஷா வற்புறுத்துகிறாள் என்று அவள் சொன்னாள். கிரைலாவிச் என்பது மரியாதையாக சொல்லும் பெயர் டோட். ஆனால் எப்படி? அவரை அவளிடம் அழைத்துப் போவதா? அவளுடைய அறையை சுத்தம் செய்யவில்லையே. இல்லை, அவள் ஆடைகள் அணிந்து கொண்டு வரவேற்பு அறைக்குப் போய்விட்டாள் என்றாள் சோனியா. மரியா திமிட்ரிவ்னா தனது தோள்களை குலுக்கினாள். அவளுடைய தாயார் எப்பொழுது வரப்போகிறாள்? எனக்கு பிராணன் போகிற மாதிரி அவள் தொந்தரவு கொடுத்து விட்டாள். இப்பொழுது கவனியும். அவளிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம் என்று பீயரை பார்த்துச் சொன்னாள். அவளை கடிந்து கொள்ளுவதற்கு ஒருவருக்கும் மனம் வருவதில்லை. அவ்வளவு தூரம் அவளுக்காக இறங்க வேண்டும், அவ்வளவு தூரம் அவளுக்காக இறங்க வேண்டும். வரவேற்பு அறையின் மத்தியில் உடல் மெலிந்து முகம் வெளிரி, ஆனால் பீயர் எதிர்பார்த்தபடி கொஞ்சங்கூட வெட்கத் தோற்றம் இல்லாமல் நட்டாஷா நின்று கொண்டிருந்தாள். வாசலில் அவரை கண்டதும் அவள் பதைபதைப்புற்றாள். அவரை வரவேற்பதற்கு அவரிடம் போவதா அல்லது தன்னிடம் அவர் வருகிற வரையில் காத்திருப்பதா என்பதில் முடிவு தோன்றினாள். செய்யாதவள் போல அவளிடம் அவசரமாக பீயர் போனார். வழக்கம் போல அவள் தனது கையை தமக்கு நீட்டுவாள் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவள் அவரிடம் நெருங்கி வந்து நின்றாள். பலமாக மூச்சு வாங்கிக் கொண்டு இருந்தாள். நடன அறையின் மத்தியில் பாடுவதற்காக எம்மாதிரி அவள் நிற்பாளோ அதே மாதிரி நின்று தனது கைகளை உயரற்றவை போல தொங்க விட்டுக் கொண்டிருந்தாள். ஆனால் முகத்தில் காணப்பட்ட தோற்றம் மட்டும் வேறு விதமாய் இருந்தது. பீட்டர் கிரைலாவிச் என்று வேகமாக ஆரம்பித்தாள். இளவரசர் பால்கோன்ஸ்கி உமது நண்பராய் இருந்தார், தன்னை திருத்திக் கொண்டு உமது நண்பராய் இருக்கிறார் என்றாள். ஒரு காலத்தில் இருந்த ஒவ்வொன்றும் இப்பொழுது வேறு விதமாய் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. டோட் ஒரு தடவை அவர் என்னிடம் பேசிய போது உம்மிடம். பீயர் அவளை பார்த்தபோது மூச்சு வாங்கினார். ஆனால் பேசவில்லை. அதுவரையில் அவர் டோட் அவளை தமது இருதயத்தில் கண்டித்து வந்தார். அவளை இகழ்வதற்கு முயற்சி செய்தார். ஆனால் இப்பொழுது அவளுக்காக அவர் வருந்தினார். அவளை கண்டிப்பதற்கு அவருடைய உள்ளத்தில் இடமே இல்லை. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். என்னை மன்னிக்கும்படி அவரிடம் நீர் சொல்ல வேண்டும். அவள் நிறுத்தினாள். இன்னும் அதிகமாக மூச்சு விட ஆரம்பித்தாள். ஆனால் அவள் கண்ணீர் விடவில்லை. ஆம், நான் அவரிடம் சொல்லுகிறேன். ஆனால் என்றார் பீயர். அவருக்கு என்ன சொல்லுவது என்பது தெரியவில்லை. தான் சொல்லியதைப் பற்றி அவர் எம்மாதிரி அர்த்தம் செய்யக்கூடும் என்பதை நினைத்தபோது அவள் பீதியுற்றாள். இல்லை, அதெல்லாம் முடிந்து விட்டது என்பதை நான் அறிவேன் என்று அவள் அவசரமாய் சொன்னாள். இல்லை, அது இனிமேல் இருக்க முடியாது. அவருக்கு நான் செய்த தீங்கினால் நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு இதை மட்டும் சொல்லும். நான் செய்த ஒவ்வொன்றிற்கும் என்னை அவர் மன்னிக்கும்படி நான் கெஞ்சுவதாக அவரிடம் சொல்லும். அவள் உடம்பெல்லாம் நடுங்கி ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். அதற்கு முன்னால் அவர் அறியாத விதத்தில் பீயரின் உள்ளத்தில் ஒரு இரக்கச் சிந்தனை பொங்கி வழிந்தது. நான் அவரிடம் சொல்லுகிறேன். நான் இன்னும் ஒரு தடவை அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை அறிய விரும்புகிறேன். எதை பற்றி தெரிய வேண்டும் என்று நட்டாஷாவின் கண்கள் கேட்டன. நான் ஒரு விஷயத்தையே அறிய விரும்புகிறேன். அதாவது, நீ அவரை காதலித்தது உண்டா? அண்டரோல் என்ற பெயரை எப்படி குறிப்பிடுவது என்பது பீயருக்கு தெரியவில்லை. அந்த பெயரை நினைத்தவுடன் அவருடைய முகம் சிவந்தது. அந்த கெட்ட மனிதனை நீ காதலித்தது உண்டா? அவரை கெட்டவர் என்று நீர் சொல்ல வேண்டாம். ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது என்றாள் நட்டாஷா. அவள் அழ ஆரம்பித்தாள். பீயருக்கு இன்னும் அதிகமான இரக்கச் சிந்தனையும் கனிவும் அன்பும் அவர் உள்ளத்தில் பொங்க ஆரம்பித்தது. அவருடைய மூக்கு கண்ணாடிக்குள் அவருடைய கண்ணீர் தீங்க ஆரம்பித்தது. அதை ஒருவரும் கவனிக்க மாட்டார்கள் என்று அவர் நம்பினார். அதை பற்றி இனி எப்பொழுதுமே நாம் பேச வேண்டாம் எனது அன்பே என்றார் பீயர். அவருடைய மிருதுவான நட்பான தொனி திடீரென்று வெகு விசித்திரமாக நட்டாஷாவுக்கு தோன்றியது. அதை பற்றி நாம் பேச வேண்டாம் எனது அன்பே, நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன். அதாவது, என்னை உனது நண்பராக நீ கருத வேண்டும். உனக்கு ஏதாவது உதவியோ அல்லது புத்திமதியோ அல்லது உன் நெஞ்சை யாரிடமாவது திறந்து காட்ட வேண்டும் என்கிற அவசியமோ வேண்டியிருந்தால் இப்பொழுது அல்ல, உன் மனம் தெளிவான பின்பு என்னை பற்றி நினைத்துக்கொள். அவர் அவளுடைய கையை எடுத்து முத்தமிட்டார். நான் சந்தோஷமாய் இருப்பேன், என்னுடைய சக்திக்கு உட்பட்டதாய் இருந்தால். பீயர் குழப்பம் அடைந்தார். என்னிடம் அம்மாதிரி பேச வேண்டாம், நான் அதற்கு தகுதியுள்ளவள் அல்ல என்று நட்டாஷா கூவிவிட்டு அந்த அறையை விட்டு போவதற்காக திரும்பினாள்.
ஆனால் பியர் அவளுடைய கையை பற்றினார். அவளிடம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அதைச் சொல்லியதும் அவருடைய வார்த்தைகளைக் கண்டு அவரை வியப்பு கொண்டார். நில் நில், உன்னுடைய முழு வாழ்க்கையும் உன் முன்னால் நிற்கிறது என்று அவர் அவளிடம் சொன்னார். முன்னால் நிற்கிறதா? இல்லை, எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று வெட்கத்தோடும் அவமானத்தோடும் கூறினாள். எல்லாம் முடிந்து விட்டதா என்று அவர் திரும்பச் சொன்னார். நானாய் இல்லாமல் ஒரு அழகான, புத்திசாலியான, உலகத்திலேயே சிறந்த மனிதனாக இருப்பேனானால், சுதந்திரமாகவும் இருப்பேனானால், இந்த வினாடியே நான் முழங்கால் படியிட்டு உனது காதலையும் கையையும் கேட்பேன். பல நாட்களுக்கு அப்புறம் முதலாக நட்டாஷா நன்றியும் கனிவும் கொண்ட கண்ணீரை விட்டு அழுதாள். பியரை நோக்கி விட்டு அறையிலிருந்து வெளியே போனாள். அவள் போனதும் பியரும் வெளி அறைக்கு ஓடினார். கனிவினாலும் மகிழ்ச்சியினாலும் கண்ணீர் தோன்றி அவர் தொண்டையை அடைக்க அவற்றை அடக்குவதற்காக முயற்சி செய்தார். தமது ரோமத்தாலான மேல் சட்டையின் கையை கண்டு பிடிக்க முடியாமல் அதை அப்படியே போட்டுக்கொண்டு தமது பனி வண்டியில் ஏறினார். இப்பொழுது எங்கே போக வேண்டும், மேன்மை தங்கியவரே என்று சாரதி கேட்டான். எங்கே போக வேண்டும் என்று பியர் தம்மையே கேட்டுக்கொண்டார். இப்பொழுது நான் எங்கே போகலாம்? நிச்சயமாக கிளப்பிற்கு அல்ல, அல்லது நண்பர்களை பார்ப்பதற்கும் அல்ல. தாம் அப்பொழுது அனுபவித்த காதலோடும் கனிவோடும் மற்ற மனிதர்களை அவர் ஒப்பிட்டு பார்த்தபோது அவளுடைய கண்ணீருக்கிடையில் அவள் அவருக்கு கொடுத்த கடைசியான அந்த மிருதுவான நன்றியுள்ள பார்வையோடு ஒப்பிட்டு பார்த்தபோது அவர்கள் எல்லாரும் மிகுந்த பச்சாதாப படக்கூடியவர்களாகவும் மிகுந்த உபயோகமற்றவர்களாகவும் அவருக்கு தோன்றினார்கள். வீட்டிற்கு போ என்று பியர் சொன்னார். சீதோஷ்ணம் அச்சமயம் 0க்கு மேல் 10 டிகிரிதான் இருந்தது. என்றாலும் தமது கரடி தோல் வெளிச் சட்டையை தமது அகன்ற மார்பில் இருந்து விலக்கி மகிழ்ச்சியோடு காற்றை உள்ளே இழுத்தார். கால நிலை தெளிவாகவும் உரை பனி கொண்டதாகவும் இருந்தது. மங்கலான வெளிச்சமுள்ள அந்த அசுத்தமான தெருக்களுக்கு மேலாக, அந்த கருப்பு கூரைகளுக்கு மேலாக நட்சத்திரம் நிரம்பிய வானமானது கருத்து படர்ந்திருந்தது. தம்முடைய ஆத்மா எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பதை நினைத்து ஒப்பிட்டு பார்த்து இந்த பூலோக விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தாழ்ந்த இழிவான காரியங்கள் என்று அவர் சிந்தித்துக் கொண்டு வந்தார். இந்த சிந்தனையை மேலே உள்ள வானத்தை பார்த்ததும் அவர் நிறுத்திவிட்டார். ஆர்பட் சதுக்கத்தில் அவர் நுழைந்ததும் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் நிறைந்த இருண்ட வானம் அவருடைய கண்களுக்கு தோன்றியது. பிரேசைஸ்திங்கா சாலைக்கு மேலாக அந்த வானத்தின் மத்தியில் சுற்றிலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அது மட்டும் பூமிக்கு சமீபமாக இருந்ததால் தனித்து விளங்கியது. தனது வெண்மையான ஒளியுடனும் நீளமான நிமிர்ந்த வாளுடனும் ஜெகஜோதியாக 1812ஆம் வருஷத்திய வால் நட்சத்திரம் துலங்கிக் கொண்டிருந்தது. எல்லா விதமான துன்பங்களும் ஏற்படும் என்றும் உலகத்திற்கு முடிவு காலம் வந்து விட்டது என்றும் அந்த வால் நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டது. பிரகாசமான நீளமான வாலை கொண்ட அந்த வால் நட்சத்திரத்தைக் கண்டு பியருக்கு என்னவோ எவ்விதமான பயமும் ஏற்படவில்லை. அதற்கு மறுப்பாக அவர் அதை மகிழ்ச்சியோடு நோக்கினார். அவருடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அந்த பிரகாசமான வால் நட்சத்திரம் மனதில் நினைக்க முடியாத வேகத்தோடு அளக்க முடியாத வெளியில் பிரயாணம் செய்து திடீரென்று பூமியை ஒரு அம்பு துளைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தது. அதனுடைய வால் நிமிர்ந்து நன்றது. தன்னுடைய வெண்மையான ஒளி எண்ணற்ற நட்சத்திரங்களுக்கு இடையில் பரவும்படி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. தம்முடைய மிருதுத்துவம் அடைந்து மேலே உயர்ந்த ஆத்மாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதையே இந்த வால் நட்சத்திரம் பிரதிபலிக்கிறது என்றும் இப்பொழுது தமது ஆத்மா ஒரு பொது வாழ்வுக்காக மலர்ந்து வருகிறது என்றும் பியருக்கு தோன்றியது. 8.3 பிரபலமான கோமகன் ராஸ்டாப் செயின். கோமகன் ராஸ்டாப் செயின் 1763 முதல் 1828 வரை என்பவர் 3 சக்கரவர்த்தி பாலுக்கு மிகுந்த பிரியமுள்ளவராய் இருந்தார். 1812ஆம் வருஷத்தில் அவர் மாஸ்கோவில் கவர்னர் ஜெனரலாகவும் சேனாதிபதியாகவும் இருந்தார். அவர் ஒரு பெரிய பிற்போக்காளர். பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். பெரிய கிறுக்குத்தன உள்ளவர் என்று சொல்லலாம். கொஞ்சம் கூட நம்பிக்கை கொள்ள முடியாத மனிதர். கோமகன் ஓல்டன்பர்க்கின் பிரதேசங்களை நெப்போலியன் கைப்பற்றியது. ஓல்டன்பர்க்கின் பிரதேசம் தம்முடைய வழியில் இடையூறாய் நிற்பதாக நெப்போலியன் 1810ஆம் வருஷத்தில் நினைத்தார். ஆகவே முரட்டுத்தனமாக அதனிடம் நடந்து கொண்டார். ஓல்டன்பர்க் பிரதேசத்தை பிரான்சோடு சேர்த்துக் கொண்டதாக அவர் முதலில் தூதர்களிடம் சொல்லி அனுப்பினார். அதை கைப்பற்றி அதன் நிதிகளையும் எடுத்துக்கொண்டார். முதலாவது அலெக்சாண்டரின் மாமாதான் அந்த கோமகன். அவர் எர்பெர்ட்டில் தங்குவதற்கு அனுமதி கொடுத்தார். இம்மாதிரி பறிமுதல் செய்ததை அலெக்சாண்டர் ஆட்சேபித்தார். எர்பெர்ட் காங்கிரஸில் அதற்கு முந்தைய வருஷத்தில் நெப்போலியன் அவருடைய சகோதரியான எலிசபெத்தை திருமணம் செய்ய விரும்புவதாக சொல்லப்பட்டது. என்றாலும் அச்சமயத்தில் ஒன்றும் அதை பற்றி நிச்சயமாக முடிவு செய்யப்படவில்லை. சில காலம் சென்ற பின்பு அந்த எலிசபெத்தை ஓல்டன்பர்க் இளவரசர்களில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அடுத்த வருஷத்தில் அலெக்சாண்டரின் இளைய சகோதரியை நெப்போலியன் திருமணம் செய்ய வேண்டுமென்று ஒரு யோசனை கூறப்பட்டது. அவள் பெயர் அன்னி. அந்த யோசனைக்கு பீட்டர்ஸ்பர்க்கில் ஆதரவு இருந்தது. ஆனால் அலெக்சாண்டர் இதில் தாமதம் செய்து வந்தார்.
போலந்தை பற்றி நெப்போலியன் ஒப்புக்கொண்ட ஏற்பாடுகளில் கையெழுத்திடாமல் தாமதித்து வந்தபடியால் நெப்போலியன் போலந்தை சுதந்திர நாடாகவோ அல்லது அதை வார்சா மாகாணமாகவோ ஆக்கிவிடக்கூடும் என்று அலெக்சாண்டர் நினைத்தார். அதனால் அவர் தாமதம் செய்து வந்தார். ஆனால் அலெக்சாண்டரின் தாமதத்தைக் கண்டு நெப்போலியன் எரிச்சல் கொண்டார். அவருடைய பெருமைக்கு பங்கம் வந்ததாக அவர் நினைத்தார். இச்சமயத்தில் ஆஸ்திரிய சக்கரவர்த்தி நெப்போலியனோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள விரும்புவதாக காட்டினார். அவர் ஷார்ன்பெரின் என்ற இடத்தில் நடந்த சமாதான பேச்சில் கூட மரியாதையாக நடத்தப்படவில்லை. இப்போது அவர் தமது குமாரி மேரில் தூயை என்பவளை திருமணம் செய்து கொடுக்க விருப்பமாய் இருப்பதாக தெரிவித்தார். நெப்போலியன் ஏகாதிபத்திய குடும்பங்களோடு தம்மையும் இணைத்துக் கொள்ள விரும்பி இந்த சந்தர்ப்பத்தை கைப்பற்றி ருஷ்யாவுடன் உள்ள நட்பை முறித்துவிட தயாரானார். இந்த காரியங்கள்தான் ஒல்டன்பர்க் கோமகனை கொடுமையாக நடத்துவதற்கு காரணமாய் இருந்தன. இதைத் தவிர தில்சிட்டில் நடந்த ஒப்பந்தமும் தவிடுபொடியாகிக் கொண்டு வந்தது. நெப்போலியன் இங்கிலாந்தின் வர்த்தகத்திற்கு விரோதமாக ஏற்படுத்திய ஒப்பந்தமானது ருஷ்யாவின் வர்த்தகத்திற்கு கெடுதலாய் இருந்தபடியால் நெப்போலியன் விரும்பியபடி அந்த ஒப்பந்தத்தை ருஷ்யா கைக்கொள்ளவில்லை. 1810 வருஷத்தில் இருந்து பிரான்சும் ருஷ்யாவும் உண்மையில் போருக்காக தயார் செய்து கொண்டிருந்தன. ஸ்பெயின் தேசத்தில் பிரெஞ்சு இராணுவம் தோல்வியுற்று வந்ததாலும் ருஷ்ய இராணுவ தயாரிப்புகள் பிற்போக்கானவையாக இருந்தபடியாலும் 1811 வருஷத்தில் எதுவும் நடக்கவில்லை. 8.5 பாவம் லிஜா காராம்ஜின் என்பவர் எழுதிய பிரபலமான ஒரு கதை. சில வருஷங்களுக்கு முன்பாக அது பிரசுரிக்கப்பட்டது. ஒரு பிரபுவை ஒரு விவசாய பெண் காதலித்து பின்னால் அவரால் கைவிடப்பட்டு அவள் ஒரு குளத்தில் மூழ்கி மாண்டாள். அவளுடைய துன்பங்களை இந்த புத்தகம் வருணிக்கிறது. 8.8 மரங்களின் படங்கள். இந்த நாவலை டால்ஸ்டாய் எழுதிக் கொண்டிருந்த போது தமது மனைவிக்கு மாஸ்கோவில் அவர் போய் பார்த்த ஒரு நாடகத்தை பற்றி பின்வருமாறு எழுதினார். 2வது ஆட்டம் முடிகிற சமயத்தில் நான் அங்கே போய் சேர்ந்தேன். கிராமாந்தரத்தில் இருந்து அப்போதுதான் வந்தபடியால் அவையெல்லாம் எனக்கு காட்டுமிராண்டித்தனமாகவும் இயற்கைக்கு விரோதமாகவும் பொய்யாகவும் தோன்றின. ஆனால் அவற்றில் ஒருவர் பழக்கமான பின்பு அவையெல்லாம் அவருக்கு இனிமையாகவே தோன்றும். 8.21 ஸ்பிரான்ஸ்கி இவரை திடீரென்று இராஜாங்க துரோகத்திற்காக நாடு கடத்திய செய்தி அப்போது மாஸ்கோவுக்கு வந்து சேர்ந்தது. ஸ்பிரான்ஸ்கியை ஆதிக்கத்தில் இருந்து தள்ளி நைக்னினோன்காராட் என்ற இடத்திற்கு 1812 வருஷம் மார்ச் மாதம் 17 தேதியன்று அனுப்பினார்கள். அலெக்சாண்டர் தமது வாலிப பருவத்தில் கைக்கொண்டிருந்த தாராள நோக்கத்தில் இருந்து பிற்போக்கான நோக்கத்திற்கு அவர் மாறியதுதான் இந்த சம்பவத்திற்கு காரணம். வெளி நாட்டுக் கொள்கையில் தொடர்ச்சியாக வர வர அதிகமான கஷ்டங்களும் ஆபத்துகளும் ஏற்பட்டு வந்தபடியால் அவற்றிற்கு ஸ்பிரான்ஸ்கியை பலி கொடுப்பது சுகரியமாய் இருந்தது. ஏனெனில் புதிய பிரான்சின் முன்னேற்ற கொள்கைகளை ருஷ்யாவில் உள்ள கன்சர்வேடிவ் கொள்கைக்காரர்கள் வேகமாய் எதிர்த்து வந்தார்கள். ஸ்பிரான்ஸ்கியின் விரோதிகளிடமிருந்தும் பிற்போக்காளர்களிடமிருந்தும் சக்கரவர்த்திக்கு கெடுதலான வதந்திகள் வந்து கொண்டிருந்தன. அந்த பிற்போக்காளர்கள் அலெக்சாண்டருக்கும் அவருடைய முந்தைய விசுவாச ஆலோசகர்கள் ஊழியர்கள் ஆகியவர்களுக்கும் இடையே தோன்றி இடையூறாய் இருப்பதாக ஸ்பிரான்ஸ்கியை கருதினார்கள். அலெக்சாண்டருக்கு தம்முடைய கட்சியை எடுத்துக் கூறி ஸ்பிரான்ஸ்கி பல கடிதங்களை எழுதினார். ஆனால் 1816 வருஷம் வரையில் ஒன்றும் நடைபெறவில்லை. அந்த வருஷத்தில் ஸ்பிரான்ஸ்கி மீதுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று மறைமுகமாக ஒப்புக்கொண்டு ஒரு உத்தரவு பிரசுரமாயிற்று. அதன் பின்னால் அவரை பென்ஜா என்ற இடத்திற்கு கவர்னராக்கினார்கள். 3 வருஷங்களுக்கு பின்னால் சைபீரியாவுக்கு கவர்னர் ஜெனரலாக அவரை நியமித்தார்கள். 1821 வருஷத்தில் அவர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு திரும்பி இராஜாங்க சபையில் ஒரு அங்கத்தினரானார். ஆனால் முன்னால் அவருக்கு சக்கரவர்த்தியிடமிருந்த செல்வாக்கு எதுவும் இப்போது இல்லை. அடுத்தபடியாக முதலாவது நிக்கலஸின் ஆட்சி காலம் ஏற்பட்டது. அவர் ஸ்பிரான்ஸ்கியின் விசுவாசத்தை சோதித்த பின்பு டிசம்பர் சதி ஆலோசனைக்காரர்களை விசாரிப்பதற்கு அவரை ஒரு நீதிபதியாக நியமித்தார். பின்னால் ருஷ்ய சட்டங்களை தொகுத்து வெளியிடும் வேலையில் அவரை நியமித்தார்கள். ருஷ்ய சட்டங்களை பூராவும் தொகுத்து 42 பாகங்களாக அவர் வெளியிட்டார். அவற்றை ஆதாரமாக கொண்டுதான் 1832 வருஷத்தில் ருஷ்ய சட்டங்கள் தொகுத்து அமைக்கப்பட்டன. 9.1 1811 வருஷம் முடிந்ததில் இருந்து மேற்கு ஐரோப்பாவில் துருப்புகளை குவித்து வைப்பதும் துருப்புகளை அதிகரிப்பதுமான வேலைகள் அதிகமாயின. 1812 வருஷத்தில் பல லட்சக்கணக்கான 1 முதல் 1 வரை இந்த துருப்புகள் போக்கு வரத்துகளையும் இராணுவத்தின் உணவு தேவைகளையும் கவனிக்க வேண்டிய பல லட்சக்கணக்கான பேர்கள் உட்பட மேற்கில் இருந்து கிழக்கே உள்ள ருஷ்ய எல்லையை நோக்கி நகர ஆரம்பித்தன. இதே மாதிரி 1811 வருஷத்தில் இருந்து ருஷ்ய துருப்புகள் ருஷ்ய எல்லைகளுக்கு நகர்த்தப்பட்டன. 1812 வருஷம் ஜூன் மாதம் 12 தேதியன்று மேற்கு ஐரோப்பிய துருப்புகள் ருஷ்ய எல்லையை கடந்தன. உடனே யுத்தம் ஆரம்பமாயிற்று. அதாவது மனித சுபாவத்திற்கும் மனித தர்மத்திற்கும் விரோதமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. பல லட்சக்கணக்கான மனிதர்கள் எண்ணற்ற பல குற்றங்களை ஒருவருக்கொருவர் செய்தார்கள். மோசடிகள், நம்பிக்கை துரோகங்கள், திருட்டுகள், பொய் தஸ்தாவேஜுகள், கள்ள நாணயங்கள், கன்னங்கள் வைத்தல், தீ வைத்தல், கொலைகள் ஆகியவைகளை செய்தார்கள். உலகத்தின் எல்லா கோர்ட்டுகளிலும் எல்லா நூற்றாண்டுகளிலும் நடைபெற்ற வழக்குகளுக்கு அதிகமாக இந்த குற்றங்கள் செய்யப்பட்டன.
ஆனால் அந்த சமயத்தில் செய்யப்படுகிற இவையெல்லாம் குற்றங்களாக கருதப்படுவதில்லை. இந்த அசாதாரணமான சம்பவம் எப்படி ஏற்பட்டது? இதற்கு காரணங்கள் என்ன? சரித்திர ஆசிரியர்கள் அப்பாவித்தனமான உறுதியோடு நமக்கு சில காரணங்களை சொல்லுகிறார்கள். அவை யாவன? ஒல்டன்பர்க் தியோக்கிற்கு செய்த தவறுகள், பிரிட்டனுடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்ற நெப்போலியனின் உத்தரவை மீறி நடந்தது, நெப்போலியனின் பேராசைகள், ராஜதந்திரிகளின் தவறுகள் இத்தியாதி. மிட்டர்னிச்சோ, ரும்யான்ட்சேவோ அல்லது தாலோ ராண்டோ ஒரு மாலை கச்சேரிக்கும் ராஜ தரிசனத்திற்கும் இடையில் உள்ள நேரத்தில் சரியாக சிரத்தை எடுத்துக்கொண்டு சாமர்த்தியமாக ஒரு யாதார்த்தை தயார் செய்திருக்கலாம். அல்லது அலெக்சாண்டருக்கு நெப்போலியன் ஒரு கடிதம் எழுதி அதில், எனது மதிப்புக்குரிய சகோதரரே, ஓல்டன்பர்க் தியோக்கின் பிரதேசங்களை அவருக்கு ஒப்புவித்துவிட நான் சம்மதிக்கிறேன் என்று எழுதியிருக்கலாம். இம்மாதிரி செய்திருந்தால் யுத்தமே ஏற்பட்டிருக்காது என்று சொல்லலாம். அக்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அம்மாதிரி தோன்றுவதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கிலாந்தின் சூழ்ச்சிகளினால்தான் யுத்தம் ஏற்பட்டது என்று இயற்கையாகவே நெப்போலியனுக்கு தோன்றியது. செயின்ட் ஹெலினா தீவில் அம்மாதிரிதான் அவர் சொன்னார். நெப்போலியனின் பேராசைதான் யுத்தத்திற்கு காரணம் என்ற இங்கிலீஷ் பார்லிமெண்ட் அங்கத்தினர்களுக்கு இயற்கையாக தோன்றியது. தமக்கு செய்த அநீதிதான் யுத்தத்திற்கு காரணம் என்று ஒல்டன்பர்க் தியோக்கிற்கு தோன்றியது. பிரிட்டனை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற நெப்போலியனின் உத்தரவினால் ஐரோப்பா நாசமாகிக் கொண்டு வந்தது. அதுவே யுத்தத்திற்கு காரணம் என்ற வர்த்தகர்களுக்கு தோன்றியது. தங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதுவே யுத்தத்திற்கு முக்கியமான காரணம் என்று ஜெனரல்களுக்கும் பழைய சிப்பாய்களுக்கும் தோன்றியது. சட்ட பூர்வமான கொள்கைகளை ஸ்தாபிப்பதற்காகவே யுத்தம் ஏற்பட்டதாக நியாயவாதிகளுக்கு தோன்றியது. ருஷ்யாவிற்கும் ஆஸ்திரியாவிற்கும் ஏற்பட்ட நேச உடன்படிக்கையை நெப்போலியன் அறிந்து கொள்ளாதபடி மறைத்து வைக்காமல் போனதும், 178ஆம் நம்பர் யாதாஸ்தில் கண்ட வாசகம் மோசமாய் இருந்ததுமே யுத்தத்திற்கு காரணமென்று ராஜ தந்திரிகளுக்கு தோன்றியது. அக்காலத்திய மனிதர்களுக்கு இம்மாதிரியான காரணங்களும், இன்னும் எண்ணிக்கையற்ற, எண்ண முடியாத வேறு பல காரணங்களும், அந்த காரணங்களின் எண்ணிக்கை முடிவற்ற வெவ்வேறு விதமான கருத்துக்களை பொறுத்து இருக்கிறது, தோன்றுவது இயற்கையே. ஆனால் இந்த காரியங்களின் பிரம்மாண்டமான தன்மையையும் அதனுடைய தெளிவான பயங்கரமான அர்த்தத்தையும் பார்க்கும்போது நமக்கு, பின் சந்ததியார்களுக்கு, இந்த காரணங்கள் எல்லாம் போதுமானவையாக தோன்றவில்லை. நெப்போலியன் பேராசை பிடித்தவராய் இருந்தார் என்பதற்காகவோ, அல்லது அலெக்சாண்டர் உறுதியாய் இருந்தார் என்பதற்காகவோ, அல்லது இங்கிலாந்து தந்திரமுள்ளதாய் இருந்தது என்பதற்காகவோ, அல்லது ஒல்டன்பர்க் தியோக்கிற்கு பாதகம் விளைவித்தார்கள் என்பதற்காகவோ, பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றும் சித்திரவதை செய்தும் கொண்டார்கள் என்பது நம்முடைய புத்தியினால் யூகிக்க கூடியதாய் இல்லை. உண்மையில் படுகொலைகளும் பலாக்காரங்களும் நடந்திருப்பதற்கும் மேலே சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கும் எவ்விதமான தொடர்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தியோக்கிற்கு பாதகம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக ஐரோப்பாவின் மற்றொரு கோடியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து ஸ்மாலென்ஸ்கிலும் மாஸ்கோவிலும் உள்ள மக்களை ஏன் கொலை செய்வதும் நாசப்படுத்தியும் தாங்களும் அவர்களால் கொல்லப்பட்டும் போக வேண்டும்? அவர்களுடைய பின் சந்ததியார்களான நாம் சரித்திர ஆசிரியர்கள் அல்ல. ஆகவே பரிசோதனை திட்டங்களால் நாம் யோசனையை இழந்துவிடமாட்டோம். அந்த சம்பவத்தை நாம் குழப்பமில்லாத பகுத்தறிவோடு அதை கவனித்து பார்க்கும் போது எண்ணற்ற காரணங்கள் வந்து நிற்கின்றன. இந்த காரணங்களை நாம் ஆழ்ந்து சோதிக்கும் போது அவை இன்னும் அதிகமாக பெருகி நிற்பதை நாம் காண்கிறோம். ஒரு தனி காரணமோ அல்லது ஒரு வரிசையான காரணங்களோ நமக்கு நியாயமாக தோன்றுகின்றன. ஆனால் சம்பவங்களின் பிரம்மாண்டமான தன்மையை நோக்கும்போது அவை அவற்றின் அற்பமான தன்மையினால் பொய்யாக தோன்றுகின்றன. ஒரே காலத்தில் ஏற்பட்ட மற்ற காரணங்களின் ஒத்துழைப்பு இருந்த போதிலும் அந்த சம்பவங்களை அவற்றால் செய்திருக்க முடியாது என்று நினைக்கும் போதும் அந்த காரணங்கள் பொய்யாக தோன்றுகின்றன. விஸ்துலா நதிக்கு அப்புறமாக நெப்போலியன் தமது துருப்புகளை வாபஸ் வாங்க மறுத்ததும், ஒல்டன்பர்க் தியோக்கிற்கு அவருடைய பிரதேசங்களை திரும்பக் கொடுக்க மறுத்ததும் யுத்தத்திற்கு போதுமான காரணம் என்று நமக்கு தோன்றவில்லை. ஒரு பிரெஞ்சு சிப்பாய் 2ஆம் தடவையாக இராணுவ சேவை செய்ய விரும்பினாலோ அல்லது மறுத்தாலோ அதை ஒரு காரணம் என்று சொல்லுவதும் மேலே சொல்லும் காரணமும் ஒன்று போலவே இருக்கின்றன. ஏனெனில் அவன் மீண்டும் சேவை செய்ய மறுப்பானானால் 2-3 ஆயிரம் சிப்பாய்கள் அதே மாதிரி யுத்த சேவை செய்ய மறுப்பார்களானால் அத்தனை பேர்களும் நெப்போலியனின் இராணுவத்தில் உறைந்து போவார்களாகையால் யுத்தம் ஏற்பட்டிருக்க முடியாது என்று சொல்லலாம். விஸ்துலா நதிக்கு அப்புறமாக படைகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்ட கோரிக்கையை நெப்போலியன் குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் தமது துருப்புகளை முன்னேறும் படி உத்தரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் அப்பொழுதும் யுத்தம் ஏற்பட்டிருக்க முடியாது. அவருடைய சார்ஜண்டுகள் எல்லாரும் 2ஆம் தடவையாக யுத்த சேவை செய்ய முடியாதென்று ஆட்சேபனை செய்திருந்தாலும் அப்பொழுதும் யுத்தம் ஏற்பட்டிருக்க முடியாது. இங்கிலீஷ் சூழ்ச்சிகளோ ஓல்டன்பர்க் தியோக்கோ இல்லாமல் இருந்தாலும் யுத்தம் ஏற்பட்டிருக்க முடியாது. தாம் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாக அலெக்சாண்டர் நினைக்காமல் இருந்தாலும், ஒரு எதிர்ச்சாதிகார சர்க்கார் ருஷ்யாவில் இல்லாமல் இருந்தாலும் யுத்தம் ஏற்பட்டிருக்க முடியாது. அல்லது பிரான்சில் புரட்சி ஏற்படாமல் இருந்தாலும், அந்த புரட்சியின் பின்னால் ஒரு சர்வாதிகாரியும் ஏகாதிபத்தியமும் ஏற்படாமல் இருந்தாலும், அல்லது பிரெஞ்சு புரட்சியை உண்டு பண்ணிய எல்லா காரணங்களும் இல்லாமல் இருந்தாலும் யுத்தம் ஏற்பட்டிருக்க முடியாது. இந்த ஒவ்வொரு காரணமும் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் ஏற்பட்டிருக்க முடியாது. ஆகவே இந்த எல்லா காரணங்களும் 10,000கணக்கான காரணங்களும் ஒன்று சேர்ந்து யுத்தத்தை கொண்டு வந்து விட்டது.
ஆகவே அந்த சம்பவத்திற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு என்று சொல்லுவதற்கில்லை. அது ஏற்பட வேண்டியிருந்தது. அதனால் அது ஏற்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கிழக்கிலிருந்து மேற்கே கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் வந்து தங்கள் இனத்தார் களை கொன்று குவித்த மாதிரி பல லட்சக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய மனித உணர்ச்சிகளையும் நியாயங்களையும் விட்டுவிட்டு மேற்கிலிருந்து கிழக்கே சென்று தங்கள் இனத்தார்களை கொன்று குவிக்க வேண்டியதாயிருந்தது. யுத்தம் என்ற அந்த சம்பவமானது நெப்போலியனுடையவும் அலெக்சாண்டரினுடையவும் வார்த்தைகளில் தொங்கி நிற்பதாக தோன்றியது. ஆனால் இராணுவத்தில் சீட்டு குலுக்கி போட்டோ கட்டாயமாகவோ சேர்க்கப்பட்ட ஒரு சிப்பாயின் செய்கைகள் அந்த சம்பவத்திற்கு எவ்வளவு தூரம் தானாகச் செய்யக்கூடிய செய்கைகளாயிருந்தனவோ அவ்வளவுதான் நெப்போலியனுடையவும் அலெக்சாண்டரினுடையவும் செய்கைகள் தாங்களாகச் செய்யக்கூடியவையாயிருந்தன. இது வேறு விதமாய் இருக்க முடியாது. ஏனெனில் நெப்போலியனுடையவும் அலெக்சாண்டரினுடையவும் அவர்கள் மீதுதான் அந்த சம்பவம் சார்ந்து நிற்பதாக தோன்றியது. விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கப்பட வேண்டுமானால் எண்ணற்ற சந்தர்ப்பங்கள் ஒன்று சேர வேண்டும். அவைகளில் ஒன்றே ஒன்று இல்லாமல் போனால் கூட அந்த சம்பவம் நடைபெற்றிருக்க முடியாது. துப்பாக்கி சுடுகிற சிப்பாய்கள், சிப்பாய்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள்கள், பீரங்கிகள் ஆகியவைகளை கொண்டு போகிறவர்கள், இப்படியாக உண்மையான அதிகாரத்தை கொண்டுள்ள பல லட்சக்கணக்கான மனிதர்களின் சம்மதம் இந்த பலவிதமான 2 ஆசாமிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க அவசியம் வேண்டும். அம்மாதிரி அவர்கள் சம்மதிக்கும்படி செய்வதற்கு பற்பல விதமான சிக்கலான எண்ணற்ற காரணங்கள் ஏற்பட வேண்டும். புத்திக்கு பொருத்தமில்லாத சம்பவங்களுக்கு அந்த சம்பவங்களின் நியாயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. வியாக்கியானங்கள் தேடுவதென்றால் விதியின் மீதுதான் நாம் பாரத்தை போட வேண்டியதாய் இருக்கிறது. சரித்திரத்தில் காணப்படும் இம்மாதிரி சம்பவங்களுக்கு நியாயமான வியாக்கியானங்களை நாம் சொல்ல முயற்சிக்க அவைகள் நமக்கு மேலும் மேலும் நியாயமற்றவையாகவும் புத்திக்கு எட்டாதவையாகவும் தோன்றுகின்றன. ஒவ்வொருவனும் தனக்காகவே வாழ்கிறான். அவன் தன்னுடைய சொந்த நோக்கங்களை அடைவதற்கு தனது சுதந்திரத்தை உபயோகிக்கிறான். இந்த காரியத்தையோ அந்த காரியத்தையோ செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தன்னுடைய முழு உணர்ச்சியோடு தீர்மானம் செய்கிறான். அவன் அதை செய்து முடித்ததும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த செயல் பூர்த்தியானதும் காலக்கிரமத்தில் அது மாற்ற முடியாததாக ஏற்பட்டு சரித்திரத்தில் சேர்ந்து விடுகின்றது. அதன் பின்னால் அதற்கு அங்கே சுதந்திரம் இல்லை. முன்னாலேயே நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தோடு அது அங்கே அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் 2 விதமானவை. ஒன்று அவனுடைய சொந்த அனுபவம். அவனுடைய ஆசைகள் எவ்வளவு உயர்வாகவும் சிலாக்கியமாகவும் இருக்கின்றனவோ அவற்றிற்கு தக்கபடி அவனுடைய சொந்த வாழ்க்கை சுதந்திரமாய் இருக்கும். மற்றொரு விதம் அவனுடைய சமுதாய வாழ்க்கை. மனித சமுதாயத்தில் ஒரு சிறு துளியான அவன் மனித சமுதாயத்தின் சட்டங்களாலும் சக்திகளாலும் கட்டப்பட்டிருக்கின்றான். அவற்றிற்கு அவன் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மனிதன் தனக்காக பிரக்னையோடு வாழ்கிறான். ஆனால் மனித சமுதாயத்தின் சரித்திர சம்பந்தமான சர்வ லோக நோக்கங்களை அடைவதில் அவன் ஒரு பிரக்னை இல்லாத ஆயுதமாய் தோன்றுகிறான். ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்பு அதை மாற்ற முடியாது. அந்த காரியத்தின் பலன் மற்ற பல லட்சக்கணக்கான மனிதர்களின் காரியங்களின் பலன்களோடு சேர்ந்து கால கிரமத்தில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் பெற்று விடுகிறது. சமுதாய ஏணியில் ஒருவன் எவ்வளவு உயரமாய் நிற்கிறானோ அவ்வளவு அதிகமான மக்களுடன் அவன் தொடர்பு கொள்ளுகிறான். அவ்வளவு அதிகமான அதிகாரத்தை மற்றவர்கள் மீது அவன் பெறுகிறான். அவனுடைய ஒவ்வொரு செய்கையும் தடுக்க முடியாததும் முன்பே தீர்மானிக்கப்பட்டதுமாக வரவரதிகமாக தெளிவாகின்றன. மன்னரின் இருதயம் கடவுளின் கையில் இருக்கிறது. ஒரு மன்னர் என்பவர் சரித்திரத்தின் அடிமை. பிரக்னை இல்லாத பொதுவான கூட்டமான மனித சமூகத்தின் வாழ்க்கையே சரித்திரமாகும். அந்த சரித்திரம் மன்னர்களின் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு வினாடியையும் ஒரு ஆயுதமாக தன்னுடைய சொந்த கொள்ளுகிறது. காரியங்களுக்கு உபயோகித்து தமது மக்களின் இரத்தத்தை சிந்துவதா வேண்டாமா என்ற விஷயம் தம்மை பொறுத்தே இருக்கிறது என்பதில் முன்னைவிட அதிகமாக 1812ஆம் வருஷத்தில் நெப்போலியன் நம்பிக்கை கொண்டார். அலெக்சாண்டர் அவருக்கு எழுதிய கடைசி கடிதத்தில் இதை குறிப்பிட்டிருந்தார். தடுக்க முடியாத சக்திகளின் பிடிப்பில் இதற்கு முன்னால் எப்பொழுதும் இல்லாததை விட அதிகமாக நெப்போலியன் அகப்பட்டுக் கொண்டிருந்தார். அவை அவரை சரித்திரத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி கட்டாயப்படுத்தின. ஆனால் அவரோ தம்முடைய இஷ்டப்படியே செய்வதாக நினைத்துக் கொண்டிருந்தார். மேற்கில் உள்ள மக்கள் தங்களுடைய இனத்தாரை கொன்று குவிப்பதற்காக கிழக்கு நோக்கி வந்தார்கள். ஒரே சமயத்தில் ஒன்று சேரும் விதிப்படி ஆயிரக்கணக்கான சிறிய காரணங்கள் பொருந்தி அமைந்து அந்த துருப்புகளின் கீழ் திசை பிரயாணத்தையும் யுத்தத்தையும் ஏற்படுத்தும்படி ஒத்துழைத்தன. பிரிட்டிஷ் பகிஷ்காரத்தை மீறியதற்காக ஏற்பட்ட கண்டனங்களும் ஓல்டன்பர்க் தியூக்கிற்கு செய்யப்பட்ட அநீதிகளும் பிரியாவிற்குள் துருப்புகள் நுழைந்ததும் நெப்போலியனின் கருத்துப்படி அங்கே ஒரு சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக அவை அனுப்பப்பட்டன. தமது மக்களின் கருத்துக்கு இணங்கியதான பிரெஞ்சு சக்கரவர்த்தியின் யுத்த சுபாவமும் யுத்தத்தின் மீது அவருக்குள்ள பிரியமும் யுத்தத்திற்கு வேண்டியவைகளை பிரம்மாண்டமாக தயாரிப்பதில் உள்ள கவர்ச்சியும் அதற்காக ஏற்படுகிற பணச்செலவும் அந்த பணச்செலவுக்கு பிரதியாக தங்களுக்கு சாதகமான சலுகைகளை பெறுவதும் தெரஸ்டனில் அவருக்கு கிடைத்த மரியாதைகளின் மயக்கமும் ராஜ தந்திர பேச்சு வார்த்தைகளும் சமாதானத்தை அடைய வேண்டுமென்ற உண்மையான நோக்கத்தோடு அவை நடந்த போதிலும் இரு தரப்புகளும் உண்படும்படி அவை நடந்து முடிந்ததும்
இன்னும் பல பல லட்சக்கணக்கான இதர காரணங்களும் அந்த யுத்த சம்பவத்திற்கு தக்கபடி தங்களை அமைத்துக் கொண்டு அவற்றோடு ஒன்று சேர்ந்து யுத்தத்தை கொண்டு வந்து விட்டன. ஒரு ஆப்பிள் பழுத்தவுடன் கீழே விழுகிறது. ஏன் அது கீழே விழுகிறது? பூமியின் மீது அதற்குள்ள கவர்ச்சியா? அதன் தண்டு வாடிப்போன காரணமா? சூரிய வெப்பத்தால் அது காய்ந்து போயிற்றா? அதன் பழு அதிகமாயிற்றா? காற்று அதை ஆட்டியதா? அல்லது அதன் கீழே நிற்கும் பையன் அதை தின்ன வேண்டுமென்று விரும்பியது காரணமா? இவை ஒன்றும் காரணமல்ல. எல்லா முக்கியமான ரசாயன பஞ்ச பூத சம்பவங்கள் நேரிடுவதற்கெல்லாம் பல நிலைமைகள் ஏக காலத்தில் ஒன்று சேருவதே காரணமாகும். ஜீவ அணு தசைகள் கெட்டு போனதாலேயே ஆப்பிள் கீழே விழுந்தது என்று தாவர சாஸ்திரி சொல்லுகிறார். அவர் சொல்லுவதும் சரிதான். ஆனால் அதே மாதிரி தான் தின்பதற்காக அதை வேண்டுமென்று பிரார்த்தனை செய்ததனால்தான் அந்த ஆப்பிள் கீழே விழுந்தது என்று அந்த குழந்தை சொல்லுவதும் சரிதான். தாம் போக வேண்டுமென்று நெப்போலியன் விரும்பியதால் அவர் மாஸ்கோ போனார் என்றும், அவர் அழிந்து போக வேண்டுமென்று அலெக்சாண்டர் விரும்பியதால் அவர் அழிந்தார் என்றும், பல லட்சக்கணக்கான தன்கள் பாரம் உள்ள கீழே அறுபட்ட ஒரு குன்று தொழிலாளி கடப்பாறையினால் இடித்த கடைசி இடிதான் அந்த குன்று கீழே விழுவதற்கு காரணம் என்று சொல்லுவது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். சரித்திர சம்பவங்களில் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த சம்பவங்களுக்கு பெயர்கள் கொடுக்கும் வெறும் அடையாளச் சீட்டுகள். அடையாளச் சீட்டுகளைப் போலவே அந்த சம்பவத்திற்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு மிகுந்த அற்பமானதாகும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் அவர்களுக்கு தங்கள் இஷ்டப்படி செய்வதாக தோன்றும். ஆனால் சரித்திர முறைப்படி பார்த்தால் அவையெல்லாம் தாங்கள் அறியாமலேயே செய்யக்கூடியவைகளாகும். அவையெல்லாம் சரித்திரத்தின் முழு போக்கிற்கும் சம்பந்தமானவை. அவையெல்லாம் அனாதி காலத்திலிருந்தே முன்பாவே தீர்மானிக்கப்பட்டவை. 9.2 அவருக்கு உதவி கூறினார். எப்பொழுதுமே அவரை நேசிப்பதாகவும் மரியாதை செய்வதாகவும் கூறினார். என்றாலும் தெலிஸ்டனை விட்டு மே 29 தேதி அன்று நெப்போலியன் புறப்பட்டார். ஒரு சக்கரவர்த்தி, மன்னர்கள், தியோட்டுகள், இளவரசர்கள், இன்னும் பலர் அடங்கிய ராஜ சபை சூழ 3 வாரங்கள் அங்கே அவர் தங்கியிருந்தார். புறப்படுவதற்கு முன்பாக அந்த சக்கரவர்த்திக்கும் இளவரசர்களுக்கும் யார் யார் மன்னர்களுக்கும் தகுதியுள்ளவர்களோ அவர்களுக்கெல்லாம் தமது அருளை காட்டினார். தமக்கு அதிருப்தி ஏற்பட்ட மன்னர்களையும் இளவரசர்களையும் கண்டித்தார். மற்ற மன்னர்களிடமிருந்து பறித்த முத்துக்களையும் வைரங்களையும் ஆஸ்திரிய சக்கரவர்த்தினிக்கு பரிசாக அளித்தார். சரித்திர ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறபடி அந்த சக்கரவர்த்தினி மேரி லூயிஸ் என்பவளை கனிவோடு தழுவிக்கொண்டார். அவருக்கு பாரிஸில் மற்றொரு மனைவி இருந்த போதிலும் இந்த சக்கரவர்த்தினி அவரை தனது கணவராக பாவித்தாள். அவருடைய பிரிவினால் அவள் வருந்தினாள். அதை சகிக்க முடியாதவள் போல தோன்றினாள். ராஜ தந்திரிகள் இன்னமும் சமாதானம் ஏற்படுவது சாத்தியம் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதற்காக தீவிரமாக வேலை செய்து வந்தார்கள். நெப்போலியன் சக்கரவர்த்தி அலெக்சாண்டருக்கு தாமே ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் திருவாளரான எனது அன்பரே என்று குறிப்பிட்டிருந்தார். யுத்தத்தை தாம் விரும்பவில்லை என்று உண்மையோடு அவர் தமது இராணுவத்தோடு சேர்ந்து கொள்ளுவதற்காக புறப்பட்டு போனார். மேற்கில் உள்ள தமது துருப்புகள் வேகமாக கிழக்கு நோக்கி முன்னேறும்படி ஒவ்வொரு முகாமிலும் புதிதாக உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டு போனார். 6 குதிரைகள் பூட்டிய ஒரு பிரயாண வண்டியில் குரவ வேலைக்காரர்களும் மெய்காப்பாளர்களும் சிப்பாய்களும் புடைசூழ பாசன், தாரன், தான்ஜிக், கோனிக்ஸ்பெர் ஆகிய இடங்களுக்கு போகிற ரஸ்தாவில் போய்க் கொண்டிருந்தார். இந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றிலும் மிகுந்த உற்சாகத்தோடும் பரபரப்போடும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை சந்தித்தார்கள். மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி இராணுவம் போய்க் கொண்டிருந்தது. கெடிகளில் 6 மாற்று குதிரைகளை பூட்டிக் கொண்டு அவருடைய வண்டியும் அதே திசையை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. ஜூன் 10 தேதி அன்று தமது இராணுவத்தோடு வந்து சேர்ந்து கொண்டார். வில்காவிஸ்கி என்ற காட்டில் ஒரு போலிஷ் கோமகனுடைய எஸ்டேட்டில் அவருக்காக தயாரிக்கப்பட்டிருந்த விடுதிகளில் அன்றிரவு அவர் தங்கினார். மறுநாளன்று இராணுவத்தை முந்திக் கொண்டு ஒரு வண்டியில் நீமெனுக்கு போய் சேர்ந்தார். ஒரு போலிஷ் சீருடை அணிந்து கொண்டு அந்த நதியை கடப்பதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க நதிக்கரைக்கே போனார். எதிர் கரையில் சில கோசாக்குகளை பார்த்தார். எதிரே விரிந்த பரந்த சம வெளியையும் பார்த்தார். அதன் மத்தியில்தான் அந்த பரிசுத்த நகரமான மாஸ்கோ இருக்கிறது. அதுதான் ஆட்சியின் தலைமை பீடம். சித்தியா ஏகாதிபத்தியத்திற்குள் மகா அலெக்சாண்டர் படையெடுத்து போனார். அதே மாதிரி நெப்போலியனும் எதிர்பாராத விதத்தில் ராஜதந்திர யுத்த கேந்திர காரணங்களுக்கு நேர் விரோதமாக தமது இராணுவத்தை முன்னேறும்படி உத்தரவிட்டார். மறுநாளன்று அவருடைய இராணுவம் நீமென் நதியை கடக்க ஆரம்பித்தது. ஜூன் மாதம் 12 தேதி அன்று அவர் தமது கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார். நீமென் நதியின் உயரமான இடது கரையின் மேலாக அவருடைய கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. தமது தூரதிருஷ்டி கண்ணாடி வழியாக வில்காவிஸ்கி காட்டிலிருந்து சாரியாக தமது துருப்புகள் வெளியே வந்து அந்த நதியின் மேலாக போடப்பட்டுள்ள 3 பாலங்களின் வழியாக போய்க் கொண்டிருப்பதை பார்த்தார். சக்கரவர்த்தி அங்கே பிரசன்னமாய் இருட்டை துருப்புகள் அறிந்திருந்தபடியால் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டு பிடிக்க முயற்சி செய்தார்கள். தமது பரிவாரங்களை விட்டு விலகி அந்த குன்றின் மீதுள்ள கூடாரத்தின் முன்பாக ஒரு உருவம் வெளிச்சட்டை அணிந்து தொப்பியை சாய்த்து வைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்தார்கள். அவர் சக்கரவர்த்திதான் என்பதை அறிந்ததும் தங்கள் தொப்பிகளை வீசி சக்கரவர்த்தி நீடோடி வாழ்க என்று கூச்சலிட்டார்கள். ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் மறைந்திருந்த காட்டிலிருந்து வெளியே வந்து பிரிந்து
3 பாலங்களின் வழியாக அக்கறைக்கு போய்க் கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது நாம் யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறோம். ஓ, அவர் தமது கையில் விஷயங்களை எடுத்துக்கொண்டால் உடனே சூடு பிறந்து விடுகிறது. அட கடவுளே, அதோ அங்கே இருக்கிறார். சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க. அப்படியானால் இவைதான் ஆசியாவின் சமவெளிகளா? என்ன இருந்தாலும் இது ஒரு ஆபாசமான நாடு. போய் வருகிறேன் பாச்சே. மாஸ்கோவில் உமக்கு ஒரு உயர்ந்த அரண்மனையை தயாராய் வைத்திருப்பேன். போய் வருகிறேன். நலதிருஷ்டம் ஏற்படுவதாக. சக்கரவர்த்தியை நீ பார்த்தாயா? சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க. புரென்னை இந்தியாவின் கவர்னராக ஆக்கினால் ஏறார், உன்னை காஷ்மீரத்தின் மந்திரியாக நான் ஆக்கிவிடுவேன். அது நிச்சயம். சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க. ஜே ஜே ஜே. அந்த கோசாக்குகள், அந்த அயோக்கியர்களவர்கள் எம்மாதிரி ஓடுகிறார்கள் பாருங்கள். சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க. அங்கே அவர் நிற்கிறார். நீ பார்த்தாயா? நான் இப்பொழுது உன்னை பார்க்கிற மாதிரி அவரை 2 முறைகள் பார்த்தேன். அந்த குஞ்சு வீரர், ஒரு வீரனுக்கு அவர் பதக்கம் அளித்ததை நான் பார்த்தேன். சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க என்று பல குரல்கள் வயதானவர்களிடமிருந்தும் வாலிபர்களிடமிருந்தும் வெவ்வேறு குணாதிசயங்களையும் சமூகத்தின் வெவ்வேறு அந்தஸ்துகளையும் கொண்டவர்களிடமிருந்தும் கிளம்பின. ஆனால் அவர்கள் எல்லாருடைய முகங்களிலும் ஒரே விதமான மகிழ்ச்சி தோற்றமே விளங்கியது. வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த படையெடுப்பு ஆரம்பமானதினாலும் அந்த குன்றின் மீது சாம்பல் வர்ணக்கோட்டோடு நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் மீது ஏற்பட்டிருந்த பரவசத்தாலும் பக்தியாலும் தோன்றியதே அந்த மகிழ்ச்சியாகும். ஒரு சிறிய ஆனால் நல்ல ஜாதியான ஒரு அரபு குதிரையொன்று ஜூன் மாதம் 13 தேதி அன்று நெப்போலியனுக்காக கொண்டு வரப்பட்டது. அவர் அதில் ஏறிக்கொண்டு நீமென் நதிக்கு மேலாக அமைக்கப்பட்ட பாலங்கள் ஒன்றின் வழியாக பாய்ச்சலில் சவாரி விட்டார். இடைவிடாத பரவச கூச்சல்கள் தொடர்ச்சியாக காதுகளை சிவிடு படுத்தின. தம்மீது உள்ள அன்பை காட்டுவதற்காக சிப்பாய்கள் அம்மாதிரி கூச்சலிடுவதை தடுக்க முடியாதபடியால் அவர் பொறுத்துக் கொண்டிருந்தார் என்று தோன்றியது. ஆனால் அவர் எங்கே சென்றாலும் அம்மாதிரி கோஷங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் அவர் தமது இராணுவ விஷயங்களைப் பற்றி அவர் சிந்திக்க முடியாமல் அவை தொந்தரவு கொடுத்து வந்தன. ஆடிக்கொண்டிருக்கும் படகு பாலத்தின் வழியாக அக்கறைக்கு சவாரி போனார். உடனே இடது பக்கம் திரும்பி கோவ்னா என்ற இடத்தை நோக்கி பாய்ச்சலில் போனார். காப்பாளர்களைச் சேர்ந்த குதிரை வீரர்கள் பரவசத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவருக்கு முன்னால் சவாரி செய்து துருப்புகளின் இடையே அவருக்கு வழி செய்து வைத்தார்கள். வைலியா என்ற அகலமான நதியை அடைந்ததும் ஒரு போலிஷ் உலான் பட்டாளம் தங்கி நின்ற இடத்திற்கு பக்கத்தில் அவர் குதிரையை நிறுத்தினார். சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க என்று அந்த போலந்துக்காரர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு கூச்சலிட்டார்கள். அவரை பார்ப்பதற்காக தங்கள் வரிசை கலைந்து ஒருவரை ஒருவர் நெருக்கினார்கள். அந்த நதியை மேலும் கீழும் நெப்போலியன் பார்த்துவிட்டு குதிரையை விட்டு இறங்கினார். அந்த நதிக்கரையில் கிடந்த ஒரு கட்டை மீது அமர்ந்தார். அவர் ஒரு ஜாடை காட்டியவுடன் ஒரு தூர தரிசன குழாய் அவரிடம் கொண்டு வரப்பட்டது. ஒரு சந்தோஷமான குரவ வேலைக்கார பையனின் தோள் மீது அதை வைத்து அதன் வழியாக எதிர்கரையை நோக்கினார். பின்னர் அவருக்கு முன்பாக கட்டைகள் மீது விரிக்கப்பட்டிருந்த ஒரு படத்தை கவனத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். தமது தலையை நிமிர்த்தாமலே அவர் ஏதோ சொன்னார். உடனே 2 மெய்க்காப்பாளர்கள் அந்த போலிஷ் உலான்களிடம் பாய்ச்சலில் போனார்கள். என்ன அவர் என்ன சொன்னார் என்று குரல்கள் அந்த போலிஷ் உலான்களின் வரிசைகளில் இருந்து கேட்டன. மெய்க்காப்பாளர்களில் ஒருவர் அவர்களிடம் நெருங்கினார். அந்த நதியை கடப்பதற்கான துறையைக் கண்டு பிடிக்கும் படி உத்தரவாயிற்று. அந்த போலிஷ் உலான்களின் கர்னலான ஒரு அழகான வயோதிகர் முகம் சிவந்து பரபரப்பினால் பேச முடியாமல் அந்த மெய்க்காப்பாளரிடம் ஒரு அனுமதி கேட்டார். அதாவது கடக்கும் துறையை தேடிக் கொண்டிருப்பதை விட தாமும் தமது உலான் வீரர்களும் நீச்சலில் ஆற்றை கடக்கும்படி அனுமதிக்க கோரினார். குதிரை மீது ஏற வேண்டுமென்று ஒரு சிறு பையன் அனுமதி கேட்பதைப் போல தமக்கு எங்கே அனுமதி மறுத்து விடுவார்களோ என்ற பீதியோடு அவர் கேட்டார். சக்கரவர்த்தியின் கண்களுக்கு முன்பாக அந்த ஆற்றை நீந்திக் கடப்பதற்கு தங்களை அனுமதிக்கும்படி அவர் கெஞ்சினார். இந்த மித மிஞ்சிய அக்கறையைக் கண்டு சக்கரவர்த்தி அதிருப்தி கொள்ள மாட்டார் என்று அந்த மெய்க்காப்பாளர் பதில் அளித்தார். இணைத கேட்டதும் அந்த மீசை வைத்த வயோதிக அதிகாரி ஒரு சந்தோஷ முகத்தோடும் ஜொலிக்கும் கண்களோடும் தமது உடை வாளை உயர்த்தி சக்கரவர்த்தி நீடூழி வாழ்க என்று கோஷமிட்டார். உலான்களை தமது பின்னால் வரும்படி உத்தரவிட்டு விட்டு தார் சக்கரத்தால் தமது குதிரையை குத்தி நதிக்குள் பாய்ச்சலில் இறங்கினார். அந்த குதிரை அமைதியற்று இருந்தபடியால் கோபமாக அதை ஒரு குத்து குத்திவிட்டு தண்ணீரில் இறங்கி ஆழமான இடத்தை நோக்கி போனார். அங்கேதான் தண்ணீரின் ஓட்டம் மிக கடுமையாய் இருந்தது. நூற்றுக்கணக்கான உலான்கள் அவருக்கு பின்னால் பாய்ச்சலில் போனார்கள். ஆற்றின் மத்தியில் உள்ள அந்த வேகமான ஓட்டத்தில் குளிர்ச்சியாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. உலான்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து கீழே விழுந்தபோது ஒருவரை ஒருவர் பற்றிக் கொண்டார்கள். சில குதிரைகளும் சில மனிதர்களும் தண்ணீரில் மூழ்கி போனார்கள். மற்றவர்கள் நீந்தி போக முயற்சித்தார்கள். சிலர் குதிரைகளின் சீனங்களில் இருந்தார்கள். சிலர் குதிரைகளின் பிடரி மயிரை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள். எதிர்கரைக்கு போக அவர்கள் முயற்சித்தார்கள். அரை விருஸ்துக்கு அப்புறம் ஆற்றை கடக்கும் துறை இருந்தபோதிலும் அந்த கட்டை மீது உட்கார்ந்திருந்த மனிதரின் கண்களுக்கு எதிராக அந்த ஆற்றில் நீந்தவும் மூழ்கவும் அவர்கள் பெருமை கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மனிதரோ இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூட இல்லை.
சக்கரவர்த்தி மீது அந்த போலந்துக்காரர்களுக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறது என்பதை சமயம் பார்த்து அந்த மெய்க்காப்பாளர் சக்கரவர்த்திக்கு காட்டினார். சாம்பல் வர்ண வெளிச்சட்டை அணிந்திருந்த அந்த சிறிய மனிதர் எழுந்து பெர்தியர் என்பவரை வரவழைத்து அவரோடு அந்த நதிக்கரையில் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருந்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய உத்தரவுகளை கொடுத்து விட்டு இடையிடையே அவருடைய கவனத்தை குழப்பி வந்த அந்த மூழ்கிக் கொண்டிருந்த உலான்களை அதிருப்தியோடு நோக்கிக் கொண்டிருந்தார். அவரை பொறுத்த வரையில் இந்த பக்தி என்பது பொது விஷயம் அல்ல. உலகத்தின் எந்த பாகத்திற்கு அவர் போனாலும், ஆப்பிரிக்காவில் இருந்து மாஸ்கோவின் சமவெளி வரை எந்த பாகத்திற்கு அவர் போனாலும், அவருடைய பிரசன்னமானது மக்களை ஊமையாக்கி தங்களை தாங்களே தியாகம் செய்து கொள்ளும்படி தூண்டிவிடும் என்பது அவருடைய நம்பிக்கை. தமது குதிரையை வரவழைத்து தமது ஜாகைக்கு சவாரி போனார். உதவிக்காக படகுகளை அனுப்பிய போதிலும் 40 உலான்கள் வரை ஆற்றில் மூழ்கி இறந்து போனார்கள். உலான்களில் பெரும்பான்மையோர் மிகுந்த கஷ்டப்பட்டு தாங்கள் புறப்பட்ட கரைக்கே மீண்டும் வந்து சேர்ந்தார்கள். கர்னலும் அவரைச் சேர்ந்த சிலரும் மிகுந்த கஷ்டப்பட்டு எதிர்கரையை அடைந்தார்கள். தங்களுடைய நனைந்த தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்த உடைகளோடு அவர்கள் எதிர்கரையின் மீது ஏறியதும் சக்கரவர்த்தி நீடோழி வாழ்க என்று கோஷமிட்டு நெப்போலியன் நின்று கொண்டிருந்த இடத்தை மகிழ்ச்சி பெருக்கோடு நோக்கினார்கள். ஆனால் அங்கே அவர் இல்லை. என்றாலும் அந்த வினாடியில் தாங்கள் சந்தோஷமாய் இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். அன்று மாலையில் 2 உத்தரவுகளை நெப்போலியன் பிறப்பித்தார். ருசியாவில் உபயோகிப்பதற்கென்று தயாரித்து வைத்திருந்த கள்ள நோட்டுகளை உடனே கொண்டு வரவேண்டும் என்பது ஒரு உத்தரவு. பிரெஞ்சு இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை பற்றிய ஒரு கடிதம் ஒரு சாக்சனிடம் அகப்பட்டது. அதற்காக அவனை சுட்டுக் கொல்லும்படி அவர் உத்தரவிட்டது 2வது உத்தரவாகும். இதற்கிடையில் அனாவசியமாக அந்த ஆற்றில் இறங்கிய அந்த போலிஷ் கர்னலுக்கு லீஜியின் பதக்கத்தை கொடுக்கும்படி 3வது உத்தரவாக பிறப்பித்தார். கடவுள் யாரை நாசமாக்க விரும்புகிறாரோ அவர்களை முதலில் பைத்தியம் கொள்ளும்படி செய்கிறார். 9.3 இதற்கிடையில் ருஷ்ய சக்கரவர்த்தி விலினாவில் 1 மாதத்திற்கு மேலாக தங்கியிருந்தார். துருப்புக்களை பார்வையிடுவதும் இராணுவ ஒத்திகைகளை நடத்துவதுமாக இருந்தார். யுத்தத்திற்காக ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த போதிலும், அதற்கான தயாரிப்புகளை செய்வதற்கு பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து சக்கரவர்த்தி வந்திருந்த போதிலும் எதுவும் தயாராகவில்லை. யுத்தம் நடத்தும் முறையை பற்றி எவ்விதமான திட்டமும் இல்லை. யுத்தத்திற்காக தயார் செய்யப்பட்ட பற்பல திட்டங்களுக்கிடையே ஊசலாடிக் கொண்டிருந்தார்கள். தலைமை காரியலாயத்திற்கு சக்கரவர்த்தி வந்து 1 மாதம் ஆகியும் கூட அந்த ஊசலாடுவது இன்னமும் அதிகரித்தே வந்தது. 3 இராணுவத்திற்கும் தனித்தனியாக சேனாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் எல்லா படைகளுக்கும் சேர்ந்து ஒரு உயர்தர சேனாதிபதி இன்னும் ஏற்படவில்லை. அந்த பொறுப்பை சக்கரவர்த்தி தாமே மேற்கொள்ளவும் இல்லை. விலினாவில் சக்கரவர்த்தி எவ்வளவு அதிகமாக தங்கினாரோ அவ்வளவு குறைவாகவே யுத்தத்திற்கான தயாரிப்புகளை ஒவ்வொருவரும் செய்தார்கள். காத்திருந்து அவர்கள் களைத்து போனார்கள். சக்கரவர்த்தியை சுற்றிலும் இருந்தவர்கள் சக்கரவர்த்தி மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நெருங்கிக் கொண்டிருக்கும் யுத்தத்தை அவர் மறப்பதற்கும் வேண்டிய காரியங்களை செய்வதற்கே அவர்கள் முயற்சித்தார்கள் என்று தோன்றியது. ஜூன் மாதத்தில் பல நடன கச்சேரிகளையும் விருந்துகளையும் போலிஷ் பிரபுக்களும் ராஜ சபை தூதர்களும் சக்கரவர்த்தியும் நடத்தினார்கள். அவற்றிற்கு பின்னால் சக்கரவர்த்தியின் மெய்க்காப்பாளர்கள் ஒரு நடனத்தையும் விருந்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு போலிஷ் மெய்க்காப்பாளருக்கு தோன்றியது. இந்த கருத்தை ஆவலோடு வரவேற்றார்கள். சக்கரவர்த்தியும் சம்மதித்தார். அதற்கு வேண்டிய பணத்தை மெய்க்காப்பாளர்கள் சந்தா மூலம் சேகரித்தார்கள். சக்கரவர்த்திக்கு மிகவும் பிரியமானவள் என்று கருதப்பட்ட ஒரு சீமாட்டியை வரவேற்பு தலைவியாக நியமித்தார்கள். விலினா மாகாணத்தில் ஒரு நிலச்சுவான்தாரரான கோமகன் பெனிக்சன் என்பவர் கிராமத்தில் உள்ள தமது மாளிகையை அந்த விருந்துக்காக வழங்கினார். ஜாக்ரெட் என்ற இடத்தில் உள்ள கோமகன் பெனிக்சனுடைய மாளிகையில் ஜூன் மாதம் 13 தேதி அன்று நடனத்தையும் விருந்தையும் படகு போட்டிகளையும் வான வேடிக்கைகளையும் நடத்துவதென்று தீர்மானித்தார்கள். அதே தினத்தில்தான் நீமென் நதியை கடந்து அங்கிருந்த கோசாக்குகளை விரட்டி ருஷ்ய எல்லையை கடக்கும்படி நெப்போலியன் தமது துருப்புக்களுக்கு உத்தரவு போட்டார். அதே தினத்தில் மாலையில்தான் பெனிக்சனுடைய மாளிகையில் தமது மெய்க்காப்பாளர்களால் கொடுக்கப்பட்ட விருந்து வைபவங்களை அலெக்சாண்டர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அது ஒரு பிரம்மாண்டமான மகிழ்ச்சியான விருந்தாய் இருந்தது. ஒரு இடத்தில் அத்தனை அதிகமான அழகிகள் கூடி இருப்பது அபூர்வம் என்று அம்மாதிரி விருந்துகளில் அனுபவப்பட்ட நிபுணர்கள் கூறினார்கள். பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து விலினாவுக்கு சக்கரவர்த்தி வந்தபோது அவருடன் தொடர்ந்து வந்த ருஷ்ய சீமாட்டிகளோடு கோமகள் பெஜகாவாவும் பிரசன்னமாய் இருந்தாள். அவள் தன்னுடைய பெரிய ருஷ்ய மோஸ்தர் அழகினால் நாசுக்கான போலிஷ் சீமாட்டிகளின் அழகை தோற்கடித்து விட்டாள். சக்கரவர்த்தி அவளை கவனித்து அவளோடு ஒரு நடனமாடி உறவித்தார். போரிஸ் ருபிட்ஸ்கோய் தமது மனைவியை மாஸ்கோவில் விட்டுவிட்டு தாம் ஒரு தற்காலிக பிரம்மச்சாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவரும் அவ்விருந்தில் பிரசன்னமாயிருந்தார். அவர் ஒரு மெய்க்காப்பாளராக இல்லாவிட்டாலும் அந்த விருந்து செலவிற்காக ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்தார். போரிஸ் இப்பொழுது ஒரு பணக்காரராய் விளங்கினார். மிக பெரிய கௌரவங்களையும் பதவிகளையும் அவர் பெற்றிருந்தார். மற்றவர்களின் தயவை அவர் இப்பொழுது எதிர்பார்ப்பது இல்லை. தம்முடைய வயதிற்கு ஒத்தவர்களான மிக பெரிய பதவியில் உள்ளவர்களோடு சம அந்தஸ்தில் நடமாடி வந்தார். விலினாவில் ஹெலனை அவர் சந்தித்தார். வெகு காலமாக அவளை அவர் பார்க்கவில்லை. கடந்த காலத்தை பற்றி அவளிடம் அவர் பிரஸ்தாபிக்கவும் இல்லை. மற்றொரு வெகு முக்கியமான கணவானின் ஆதரவை
ஹெலன் அப்பொழுது அனுபவித்து வந்தபடியாலும் சமீபத்தில் தான் போரிஸ் திருமணம் செய்து கொண்டிருந்தபடியாலும் அவர்கள் இருவரும் வெகு காலமாக பழகிய நல்ல நண்பர்கள் என்ற முறையிலேயே சந்தித்துக் கொண்டார்கள். நள்ளிரவிலும் நடனம் இன்னும் நடந்து கொண்டிருந்தது. ஹெலனுக்கு ஒரு தகுந்த ஜோடி அகப்படாதபடியால் போரிஸோடு மாஜோர்கா என்ற நடனத்தை ஆடலாம் என்று அவள் சொன்னாள். அந்த நடனத்தில் அவர்கள் மூன்றாவது ஜோடி கருப்பான தங்க வேலைப்பாடுகள் உள்ள கண்ணாடி போன்ற மெல்லிய பட்டு கவுனுக்கு வெளியாக தெரிந்து கொண்டிருந்த கண்ணை பறிக்கும் ஹெலனுடைய தோள்களை அமைதியாக போரிஸ் நோக்கிக் கொண்டிருந்தார். தங்களுடைய பழைய அறிமுகமானவர் களை பற்றி அவர் அவளோடு பேசிக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அவர் தம்மையும் அறியாமல் மற்றவர்களாலும் கவனிக்கப்படாமல் அதே அறையில் இருந்த சக்கரவர்த்தியை ஒரு வினாடி கூட விடாமல் கவனித்துக் கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி நடனமாடவில்லை. வாசலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அதன் வழியாக போய்க் கொண்டிருந்த ஜோடிகளிடம் தமது கருணை வாய்ந்த வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருந்தார். அச்சமயம் எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் ஒருவரே அறிவார். மாஜோர்கா நடனம் ஆரம்பமானவுடன் காப்பாளர் ஜெனரலான பலாஷேவ் என்பவர் சக்கரவர்த்தியிடம் நெருங்கியிருப்பவர்களில் அவர் ஒருவர் சக்கரவர்த்தியிடம் போவதை போரிஸ் கவனித்தார். சக்கரவர்த்தி ஒரு போலீஸ் சீமாட்டியோடு பேசிக் கொண்டிருந்தார். அச்சமயம் சக்கரவர்த்தியின் சமீபத்தில் போய் நிற்பது ராஜ சபை மரியாதைகளுக்கு விரோதமானது என்றாலும் அந்த பலாஷேவ் சக்கரவர்த்தியின் பக்கத்தில் போய் நின்றார். அவளிடம் பேசியதை முடித்த பின்பு ஒரு கேள்விக்குறியோடு பலாஷேவை சக்கரவர்த்தி நோக்கினார். ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருந்ததினால்தான் பலாஷேவ் அம்மாதிரி நடக்கிறார் என்பதை சக்கரவர்த்தி அறிந்து கொண்டார். உடனே அந்த சீமாட்டிக்கு லேசாக தலையை அசைத்து வழி அனுப்பிவிட்டு பலாஷேவிடம் திரும்பினார். பலாஷேவ் பேச ஆரம்பித்தவுடன் சக்கரவர்த்தியின் முகத்தில் ஒரு திகைப்பு காணப்பட்டது. அவர் பலாஷேவின் கையை பற்றி அந்த அறையை கடந்து போனார். அவர் வருவதை பார்த்ததும் அங்கிருந்த விருந்தாளிகள் சுமார் 7 கண் தூரம் விலகி நின்று அவர் போவதற்கு வழிவிட்டார்கள். சக்கரவர்த்தி பலாஷேவோடு வெளியே போனபோது ஆராச்சேவினுடைய பரபரப்பான முகத்தை போரிஸ் கவனித்தார். தமது சிவந்த நாசியால் மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு கீழ் நோக்காக சக்கரவர்த்தியை ஆராச்சேவ் பார்த்துக்கொண்டு சக்கரவர்த்தி ஏதாவது தம்மிடம் சொல்லலாம் என்று எதிர்பார்த்தவராக இந்த கூட்டத்தில் இருந்த முன்னால் வந்தார். தமது மூலமாக அல்லாமல் சக்கரவர்த்திக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைத்ததற்காக பலாஷேவ் மீது ஆராச்சேவ் மன வருத்தம் அடைந்திருக்கிறார் என்பதை போரிஸ் அறிந்து கொண்டார். ஆனால் சக்கரவர்த்தியும் பலாஷேவும் பிரகாசமாய் வெளிச்சம் போடப்பட்ட தோட்டத்திற்குள் போனார்கள். ஆராச்சேவை அவர்கள் கவனிக்கவில்லை. ஆராச்சேவ் தனது உடைவாளின் மீது கையை வைத்துக்கொண்டு கோபமாக சுற்றிலும் நோக்கிக் கொண்டு சுமார் 20 அடிகளுக்கு பின்னால் அவர்களை தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தார். மாஜோர்கா நடனத்தை ஆடிக்கொண்டிருந்த போதெல்லாம் போரிஸின் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது. எம்மாதிரி செய்தியை பலாஷேவ் கொண்டு வந்திருந்தார் என்பதை பற்றியும் மற்றவர்களுக்கு முன்பாக அதை எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றியும் அவர் கவலை கொண்டிருந்தார். நடனமாடுவதற்கு மற்றொரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டுமாகையால் கோமகள் பாட்டாகா என்பவளை தேர்ந்தெடுக்கப் போவதாக ஹெலனிடம் போரிஸ் மெதுவாக சொன்னார். அந்த கோமகள் வெளியே தாழ்வாரத்திற்கு போயிருப்பதாக அவர் நினைத்தார். ஆகவே அந்த மரத்தாலான தள் வரிசை மீது அவர் வெளியே போனார். அங்கே தோட்டத்தில் பலாஷேவும் சக்கரவர்த்தியும் பேசிக் கொண்டிருந்து விட்டு மீண்டும் தாழ்வாரத்திற்கு வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே அசையாமல் நின்றார். அவர்கள் வாசலை நோக்கி வந்தார்கள். தாம் நின்ற இடத்தில் இருந்து விலகி போக அவகாசம் இல்லாதபடியால் அந்த கதவு கம்பத்திலேயே மரியாதையோடு ஒண்டி நின்று போரிஸ் தமது தலையை கீழே சாய்த்தார். சொந்த முறையில் அவமானப்படுத்தப்பட்டது போல பரபரப்படைந்து சக்கரவர்த்தி பின்கண்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டு வந்தார். யுத்த பிரகடனம் செய்யாமல் ருஷ்யாவிற்குள் நுழைவதா? எதிரியின் பட்டாளத்தைச் சேர்ந்த ஒருவன் கூட எனது நாட்டிற்குள் இருக்கிற வரையில் நான் சமாதானம் செய்து கொள்ள மாட்டேன். இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு சக்கரவர்த்தி மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருந்தார் என்று போரிஸுக்கு தோன்றியது. சக்கரவர்த்தி சொல்லிய தோரணையில் சக்கரவர்த்தி திருப்தி அடைந்திருந்தார். ஆனால் போரிஸ் இதை கேட்டு விட்டாரே என்பதில் அதிருப்தி கொண்டார். ஒருவருக்கும் இது தெரியக்கூடாது என்று முகத்தை சுழித்து சக்கரவர்த்தி மேலும் பேசினார். இம்மாதிரி அவர் சொல்லியது தமக்காகத்தான் என்பதை போரிஸ் அறிந்து கண்களை மூடிக்கொண்டு லேசாக தலை வணங்கினார். சக்கரவர்த்தி மீண்டும் நடன அறைக்குள் நுழைந்து அங்கே சுமார் அரை மணி நேரம் தங்கினார். நீவென் நதியை பிரெஞ்சு துருப்புக்கள் கடந்து விட்டன என்ற செய்தியை போரிஸ் இந்த விதமாக முதலில் அறிந்து கொண்டார். இதை அவர் சில முக்கியமான பிரமுகர்களிடம் சொல்லி மற்றவர்களுக்கு தெரிய முடியாத விஷயங்கள் தமக்கு பழக்கமாக தெரிந்துவிடும் என்று அவர் காட்டிக்கொண்டார். இதனால் அவர்களுடைய மதிப்பில் அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. ஒரு மாதத்திற்கு மேலாக எதிர்பார்த்து ஏமாந்த பின்பு பிரெஞ்சு துருப்புக்கள் நீமென் நதியை கடந்து விட்டார்கள் என்ற எதிர்பாராத செய்தி, அதுவும் ஒரு நடன கச்சேரியில் வந்து சேர்ந்தது, முக்கியமாக திடுக்கிடக்கூடியதாய் இருந்தது. அந்த செய்தியை கேட்டவுடன் கோபத்தினாலும் வெறுப்பினாலும் ஒரு வாக்கியத்தை சக்கரவர்த்தி உபயோகித்தார். அது அவருக்கு இனிமையாகவும் அவருடைய முழு உணர்ச்சியையும் காட்டுவதாகவும் இருந்தது. அந்த வாக்கியம் பின்னால் பிரசித்தமடைந்தது. சக்கரவர்த்தி தமது அரண்மனைக்கு காலையில் 2 மணிக்கு திரும்பியதும் தமது காரியதரிசி ஷிவ்கோவை அழைத்தார். துருப்புகளுக்கு ஒரு பிரகடனத்தை தயாரிக்கும்படியும் பீல்ட் மார்ஷல் இளவரசர் சால் டிகோவுக்கு ஒரு பதில் தயாரிக்கும்படியும் உத்தரவிட்டார். ருஷ்ய நாட்டில் ஒரு பிரெஞ்சு சிப்பாய் இருக்கிற வரையில் தாம் சமாதானம் செய்ய முடியாது என்பதை அந்த பதிலில் சேர்க்கும்படி அவர் வற்புறுத்தினார். மறுநாள் அடியில் கண்ட கடிதத்தை நெப்போலியனுக்கு அனுப்பினார்கள்.
திருவாளரான எனது அன்பரே, மாட்சிமை தங்கிய உம்மிடம் விசுவாசத்தோடு எனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி வந்திருந்த போதிலும் உமது துருப்புகள் ருஷ்ய எல்லையை கடந்து விட்டதாக நேற்று நான் கேள்விப்பட்டேன். இளவரசர் கூராகின் என்று தமது பிரயாண சீட்டுகளை கேட்டாரோ, அன்றிலிருந்து நீர் என்னுடன் யுத்த நிலைமையில் இருப்பதாய் கருதுவதாகவும், அதுதான் உமது துருப்புகளின் ஆக்கிரமிப்புக்கு காரணம் என்றும் கோமகன் லாவ்ரிஸ்டன் எனக்கு அனுப்பிய கடிதம் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து இப்பொழுதுதான் கிடைத்தது. வாசானோ தியு அந்த பிரயாண சீட்டுகளை கொடுக்க முடியாது என்பதற்கு காரணங்கள் காட்டியிருந்தார். அவற்றை பார்த்த பின்பு அந்த சம்பவத்தை ஒரு காரணமாக கொண்டு இந்த ஆக்கிரமிப்பு நடக்கும் என்பதை நான் நினைக்கவே இல்லை. அந்த ஸ்தானாதிபதியே தாம் பிரயாண சீட்டுகளை கேட்பதற்கு தமக்கு யாரும் சொல்லவில்லை என்று கூறியிருக்கிறார். அந்த விஷயம் எனக்கு தெரிந்தவுடன் அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை அவர் தெரியும்படி செய்ததோடு, அந்த ஸ்தானாதிபதி தமது பதவியிலேயே தொடர்ந்து இருக்கும்படி நான் உத்தரவிட்டேன். அந்த தப்பபிப்பிராயத்திற்காக நமது மக்களின் இரத்தத்தை சிந்த மாட்சிமை தங்கிய நீர் உத்தேசிக்கவில்லையானால், ருஷ்ய பிரதேசத்தில் இருந்து உமது துருப்புக்களை வாபஸ் வாங்க சம்மதிப்பீரானால், நடந்து போன விஷயங்களை நடக்காதது போல நான் எடுத்துக்கொள்வேன். தவிர நமக்குள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதும் சாத்தியமாயிருக்கும். அப்படி இல்லையென்றால் மாட்சிமை தங்கியவரே, அந்த படையெடுப்பை எதிர்த்தடைக்கும்படி நான் செய்ய வேண்டியதாயிருக்கும். அந்த படையெடுப்புக்கு நான் பொறுப்பல்ல. மற்றொரு யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பேராபத்துக்களில் இருந்து மனித சமூகத்தை காப்பாற்றுவது இன்னமும் மாட்சிமை தாங்கி உண்மையே சார்ந்திருக்கிறது. இப்படிக்கு அலெக்சாண்டர் 9.4 ஜூன் 14 தேதி அன்று காலை 2 மணிக்கு பலாஷேவை சக்கரவர்த்தி வரவழைத்தார். நெப்போலியனுக்கு தாம் எழுதிய கடிதத்தை அவரிடம் வாசித்துக் காட்டி அதை எடுத்துக்கொண்டு போய் பிரெஞ்சு சக்கரவர்த்தியிடம் நேராக கொடுக்கும்படி உத்தரவிட்டார். ருஷ்ய பூமியில் எதிரியைச் சேர்ந்த ஒரு வீரர் இருக்கிற வரையில் தாம் சமாதானம் செய்து கொள்ள முடியாது என்ற வார்த்தைகளை சக்கரவர்த்தி மீண்டும் பலாஷேவுக்கு எடுத்துக் கூறி அந்த வார்த்தைகளை நெப்போலியனிடம் சொல்லும்படி உத்தரவிட்டு அவரை அனுப்பினார். நெப்போலி எனக்கு தாம் எழுதிய கடிதத்தில் அலெக்சாண்டர் அதை சேர்க்கவில்லை. ஏனெனில் சமாதானத்திற்காக ஒரு கடைசி முயற்சி நடக்கும் போது இச்சமயத்தில் அந்த வார்த்தைகளை கடிதத்தில் சேர்ப்பது விவேகமாய் இருக்காது என்று அவர் உணர்ந்தார். ஆனால் அந்த வார்த்தைகளை நெப்போலியனிடம் நேராகச் சொல்லும்படி பலாஷேவிடம் அவர் திட்டமாக கூறினார். 14 தேதி அன்று இரவில் 2 கோசாக்குகளும் ஒரு எக்காலக்காரனும் பின் தொடர பலாஷேவ் ரைகோண்டி என்ற கிராமத்தில் உள்ள பிரெஞ்சு காவல் முகாமிற்கு அருணோதயத்தில் போய் சேர்ந்ததார். நீமின் நதிக்கரையின் இப்பக்கத்தில் ருஷ்ய நாட்டில் அந்த கிராமம் இருந்தது. அங்கே காவல் குதிரை வீரர்கள் அவரை நிறுத்தினார்கள். குதிரை படையைச் சேர்ந்த ஒரு சிறிய அதிகாரி சிவப்பு சீருடை அணிந்து ரோம குல்லாய் தரித்து நின்றவன் வந்து கொண்டிருக்கும் பலாஷேவை நிற்கும்படி கூச்சலிட்டான். பலாஷேவ் உடனே அப்படி செய்யவில்லை. நடக்கும் வேகத்தில் அந்த ரஸ்தாவில் மேலும் போய்க் கொண்டிருந்தார். அந்த சிறிய அதிகாரி முகம் சுளித்து திட்டிக்கொண்டு தனது குதிரையின் மார்பை பலாஷேவ் மீது இடிக்கிற விதத்தில் முன்னேறினான். தன்னுடைய உடைவாளில் கை வைத்துக் கொண்டு முரட்டுத்தனமாக அந்த ருஷ்ய ஜெனரலை பார்த்து கூச்சலிட்டு தான் சொல்லுகிறபடி அவர் செய்யாமல் இருப்பதனால் அவர் என்ன சிவிடரா என்று கேட்டான். தாம் யார் என்பதை பலாஷேவ் சொன்னார். அந்த ருஷ்ய ஜெனரலை திரும்பி பார்க்காமலேயே அந்த சிறிய அதிகாரி தனது சம்பராடிகளுடன் பட்டாளம் சம்பந்தமான பேச்சுகளை பேசிக் கொண்டிருந்தான். மிகவும் உயர்ந்த அதிகார பீடமாகிய தலைநகரில் வசித்த பின்பு 3 மணி நேரங்களுக்கு முன்பாக சக்கரவர்த்தியிடம் உரையாடல் செய்த பின்பு எப்பொழுதுமே இராணுவத்தில் தமக்குள்ள மரியாதைகளை பெற்று பழக்கமாகியிருந்த அந்த பலாஷேவுக்கு ருஷ்ய நாட்டிலேயே இந்த விரோதமான மரியாதை குறைவான மிருக பலத்தை தமக்கு எதிராக உபயோகித்தது விசித்திரமாயிருந்தது. அப்பொழுதுதான் மேகங்களுக்கு பின்னால் சூரியன் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தான். காற்று பனி நிறைந்து பரிசுத்தமாயிருந்தது. ஒரு மந்தை கால்நடைகளை கிராமத்தில் இருந்து அந்த ரஸ்தா வழியாக ஒட்டிக்கொண்டு போனார்கள். தண்ணீரில் கிளம்பும் கொப்புளங்களைப் போல அந்த வயல்களில் இருந்து வானம்பாடிகள் ஒன்றன்பின் ஒன்றாக படபடத்து கொண்டு மேலே கிளம்பின. கிராமத்தில் இருந்து வரவேண்டிய ஒரு அதிகாரிக்காக பலாஷேவ் காத்துக் கொண்டிருக்கும் போது சுற்றும் முற்றும் பார்த்தார். ருஷ்ய கோசாக்குகளும் எக்காலக்காரனும் பிரெஞ்சு குதிரை வீரர்களும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் முனமாய் பார்த்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுதுதான் படுக்கையில் இருந்து எழுந்தவர் போல ஒரு பிரெஞ்சு குதிரைப்படை கர்னல் கிராமத்தில் இருந்து ஒரு மழமழப்பான அழகான சாம்பல் வர்ண குதிரை மீது ஏறிக்கொண்டு 2 குதிரை வீரர்கள் பின்தொடர வந்து சேர்ந்தார். அந்த அதிகாரியும் சிப்பாய்களும் அவர்களுடைய குதிரைகளும் எல்லாம் நேர்த்தியாக இருந்தன. அந்த படையெடுப்பின் ஆரம்ப காலமாக அது இருந்தபடியால் அந்த துருப்புகளுள் எல்லாரும் சமாதான காலத்து இராணுவ ஒத்திகைகளில் இருப்பவர்களைப் போல பூர்ண ஒழுங்கோடு உடைகளிலும் மற்றவைகளிலும் இருந்தார்கள். ஆனால் ஒரு படையெடுப்பின் ஆரம்பத்தில் காணப்படுவதைப் போன்ற இராணுவ தோற்றங்களோடும் மகிழ்ச்சியோடும் துணிச்சலோடும் அவர்கள் காணப்பட்டார்கள். மிகுந்த கஷ்டத்தோடு தமக்கு வந்த கொட்டாவியை அந்த பிரெஞ்சு கர்னல் அடக்கினார். ஆனால் மிகுந்த மரியாதையோடு இருந்தார். ஆகவே பலாஷேவின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருந்தார் என்று தோன்றியது. அவர் பலாஷேவை அழைத்துக் கொண்டு தமது சிப்பாய்களை கடந்து காவல் முகாமிற்கு பின்னால் சென்றார். சக்கரவர்த்தியை சந்திக்க வேண்டுமென்ற அவருடைய விருப்பம் அநேகமாக உடனேயே நிறைவேறிவிடும் என்றும், ஏனெனில் சக்கரவர்த்தியின் முகாம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் அவர் சொன்னார். ரைகோனடி கிராமத்தின் வழியாக அங்கே கட்டிப்போட்டிருந்த பிரெஞ்சு குதிரைகளை கடந்து கர்னலுக்கு சலாம் செய்து
ஒரு ருஷ்ய சீருடையை பார்த்து ஆச்சரியப்பட்டு வெறித்து நோக்கிய காவல் வீரர்களை கடந்து கிராமத்திற்கு வெளியே மற்றொரு கோடி வழியாக சவாரி போனார்கள். அந்த டிவிஷன் கமாண்டர் 1.25 மைலுக்கு அப்பால் இருப்பதாகவும் அவர் பலாஷேவை வரவேற்று அவர் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பார் என்றும் அந்த கர்னல் சொன்னார். சூரியன் இப்பொழுது மேலே எழுந்து மகிழ்ச்சியோடு அந்த வயல்களின் மீது பிரகாசித்துக் கொண்டிருந்தான். ஒரு கள்ளுக்கடையை அவர்கள் கடந்து ஒரு குன்றின் மீது ஏறிக்கொண்டிருக்கும் போது குதிரை வீரர்களின் கூட்டம் ஒன்று அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் முன்பாக ஒரு கருப்பு குதிரை மீது ஒரு உயரமான மனிதர் சவாரி வந்தார். அவருடைய ஆடைகளில் உள்ள அலங்காரங்கள் சூரிய வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அவருடைய தொப்பியில் தோகைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவருடைய சுருளையான கருப்பு தலைமுடி தோள்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சிவப்பு மேலங்கி அணிந்து பிரெஞ்சு மோஸ்தரில் தமது நீளமான கால்களை முன்னால் நீட்டிக் கொண்டிருந்தார். இந்த மனிதர் தமது தோகைகள் பறக்க தம்முடைய முத்துக்களும் தங்க சரிகைகளும் பிரகாசமான ஜூன் மாதத்திற்கு சூரிய ஒளியில் மின்ன பலாஷேவை நோக்கி வேகமாய் சவாரி வந்தார். அந்த மனிதர் காப்புகளுடனும் தோகைகளுடனும் கழுத்தாரங்களுடனும் தங்க பின்னல் வேலைகளுடனும் நாடக பணியில் பவித்திரமான தோற்றத்தோடு பலாஷேவிற்கு 2 குதிரை தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது ஜூல்னர் என்ற அந்த பிரெஞ்சு கர்னல் மரியாதையோடு இவர்தான் நேபிள்ஸ் மன்னர் என்று மெதுவாக கூறினார். முராட் என்பவர் இப்பொழுது நேபிள்ஸ் மன்னர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எதற்காக நேபிள்ஸ் மன்னராக இருக்க வேண்டும் என்ற விஷயம் முற்றிலும் புத்திக்கு எட்டாததாக இருந்தாலும் அவர் அப்படித்தான் அழைக்கப்பட்டார். அவரும் அப்படியே இருப்பதாக நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆகவே முன் இருந்ததை விட மிகுந்த பவித்திரமான முக்கியமான முகபாவத்தை அவர் மேற்கொண்டார். தாம் உண்மையாகவே நேபிள்ஸின் மன்னர் என்பதில் அவர் அவ்வளவு நிச்சயமாக இருந்தார். அந்த பட்டணத்திலிருந்து அவர் புறப்படுவதற்கு முதல் நாளன்று தமது மனைவியோடு தெருக்களில் அவர் நடந்து போனபோது சில இத்தாலியர்கள் அவரை பார்த்து மன்னர் நீடூழி வாழ்க என்று கோஷமிட்டார்கள். அச்சமயத்தில் அவர் உடனே தமது மனைவியை ஒரு சோகமான புன்முறுவலோடு பார்த்துச் சொன்னார், பாவம், அவர்களை நான் விட்டுவிட்டு நாளை போகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாது. தாம் நேபிள்ஸின் மன்னர் என்பதை அவர் உறுதியாக நம்பிய போதிலும் தமது பிரஜைகளை விட்டு போவதற்காக அவர்கள் கொண்டுள்ள துக்கத்திற்கு இறங்கிய போதிலும் தாஞ்சிக்கில் கடைசியாக தமது மைத்துனரான நெப்போலியனை பேட்டி கண்ட பின்பு அவர் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டார். அதாவது அவர் மீண்டும் இராணுவ சேவைக்கு திரும்ப வேண்டுமென்று உத்தரவிடப்பட்ட பின்பு நெப்போலியன் அவரை பார்த்து சொன்னார், நான் உம்மை மன்னராக்கியது எதற்காக என்றால் என்னுடைய வழியில் நீர் ஆள வேண்டும் என்பதற்காகவே ஒழிய உம்முடைய வழியில் ஆள வேண்டும் என்பதற்காக அல்ல. இதை கேட்ட பின்பு அவர் மகிழ்ச்சியோடு தமக்கு பழக்கமான இராணுவ சேவையில் இறங்கினார். நன்றாக தீனி போடப்பட்ட ஆனால் அதிகமான தீனி போடப்படாத ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை போட்டவுடன் எப்படி நோக்கால் களுக்கு இடையில் பிளக்கிக் கொண்டிருக்குமோ அதே மாதிரி அதிக விலை மதிப்புள்ள பல வர்ணங்கள் கொண்ட ஆடைகளை அவர் அணிந்து திருப்தியோடு மகிழ்ச்சியோடு தாம் எங்கே போகிறார் எதற்காக போகிறார் என்பதை அறியாமல் போலந்து ரஸ்தாக்களில் குதிரை மீது பாய்ச்சலில் சவாரி செய்து கொண்டிருந்தார். ருஷ்ய ஜெனரலை பார்த்ததும் தமது தலையை பின்னால் சாய்த்து நீளமான சுருளை தலைமுடி தோள்களில் தொங்க ராஜ முறையில் கம்பீரமான தோற்றத்தோடு அந்த பிரெஞ்சு பலாஷேவின் தூது விஷயத்தை மாட்சிமை தங்கியவருக்கு தெரிவித்தார். பலாஷேவின் பெயரை அவரால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை. தி பால்மாச்சேம் என்று மன்னர் சொன்னார். கர்னலுக்கு ஏற்பட்ட உச்சரிப்பு கஷ்டத்தை தாம் சமாளித்து விட்டதாக நம்பினார். ஜெனரலே, உம்முடன் அறிமுகமானதைப் பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒரு ராஜ தயவோடு அவர் பேசி முடித்தார். அவர் சப்தமிட்டும் வேகமாகவும் பேச ஆரம்பித்தவுடன் அந்த ராஜ கம்பீரம் அவரை விட்டு ஓடிவிட்டது. அதை அவர் கவனிக்காமல் தமது இயற்கையான குரலோடு அந்நியோன்யமாக நல்ல சுபாவத்தில் பேச ஆரம்பித்தார். பலாஷேவின் குதிரையின் சேணத்தின் மீது அவர் தமது கையை வைத்து, நல்லது ஜெனரலே, இது யுத்தம் என்றுதான் தோன்றுகிறது என்று சொன்னார். அதாவது அப்பொழுது ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக வருந்துவது போல அவர் கூறியது இருந்தது. மாட்சிமை தங்கியவரே, சக்கரவர்த்தியான எனது எஜமான் யுத்தத்தை விரும்பவில்லை. மாட்சிமை தங்கிய நீரும் என்று பலாஷேவ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மாட்சிமை தங்கிய என்ற வார்த்தையை உபயோகித்து வந்தார். அந்த பட்டத்தை தரித்திருந்தவருக்கு அது ஒரு விசித்திரமாக காணப்பட்டதால் பலாஷேவ் கூறிய வார்த்தைகளிலும் செயற்கையே காணப்பட்டது. அவர் திருவாளர் பலாஷேவின் பேச்சை கேட்கும்போது முராட்டின் முகத்தில் ஒரு மூடத்தனமான மகிழ்ச்சியின் ஒளி வீசியது. ஆனால் மன்னர்கள் தங்களுடைய கடமைகளைச் செய்தாக வேண்டும். ஒரு மன்னர் என்ற முறையிலும் ஒரு தோழர் என்ற முறையிலும் ராஜாங்க விஷயத்தை பற்றி அலெக்சாண்டரின் தூதரோடு பேச வேண்டியது தமது கடமை என்று அவர் உணர்ந்தார். உடனே குதிரையை விட்டு கீழே இறங்கி பலாஷேவின் கையை பற்றி தமது பரிவாரங்களை விட்டு சிறிது தூரம் தள்ளி அவரை அழைத்துச் சென்று அவரோடு முக்கியத்துவமாய் பேச முயற்சித்து மேலும் கீழும் உலாவினார். தமது துருப்புக்களை பிரியாவிலிருந்து வாபஸ் வாங்க வேண்டுமென்று கூறியபோது நெப்போலியன் சக்கரவர்த்தி அதை மிகவும் வெறுத்தார் என்ற உண்மையை அவர் சுட்டிக்காட்டினார். அம்மாதிரி கேட்டது வெளிப்படையாக தெரிந்து விட்டபடியால் அது பிரான்சின் கௌரவத்தை பாதித்து விட்டது என்று சொன்னார். அந்த கோரிக்கையில் ஆட்சேபகரமானது எதுவும் இல்லை என்றும் ஏனென்றால் என்ற பலாஷேவ் பதில் கூறுவதை முடிக்க விடாமல் முராட் இடைமறித்தார். அப்படியானால்
அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி ஆக்கிரமிப்புக்காரர் என்று நீர் நினைக்கவில்லையா என எதிர்பாராத விதமாக ஒரு அற்பமான அறிவில்லாத புன்னகையோடு அவர் கேட்டார். யுத்தத்திற்கு காரணம் நெப்போலியன்தான் என்று அவர் ஏன் நினைக்கிறார் என்பதை பலாஷேம் சொன்னார். ஓ, எனது அருமையான ஜெனரலே என்று மீண்டும் முராட் இடைமறித்தார். சக்கரவர்த்திகள் தங்களுக்குள்ளாகவே இந்த விஷயத்தை பேசி முடித்துக் கொள்ள வேண்டுமென்றும், என்னுடைய விருப்பத்தினால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும், வெகு சீக்கிரமாக இது முடிந்துவிட வேண்டுமென்றும் நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லியது எஜமான்களுக்குள் சண்டை இருந்தாலும் அவர்களுடைய சேவகர்கள் ஒருவருக்கொருவர் சிநேகமாய் இருக்க விரும்புவதைப் போல இருந்தது. கிராண்ட் டியூக்கினுடைய சிக்கியத்தை பற்றி அவர் விசாரித்தார். நேபிள்ஸ் நகரத்தில் அவரோடு மகிழ்ச்சியுடனும் தமாஷாகவும் இருந்த நினைவுகளை எடுத்துச் சொன்னார். உடனே திடீரென்று தமது ராஜ அந்தஸ்தை நினைப்பவரைப் போல பவித்திரமாக நிமிர்ந்து முடி சூட்டுவதற்கு தாம் நிமிர்ந்து நின்ற முறையில் நின்று தமது வலது கையை ஆட்டிச் சொன்னார். ஜெனரலே, நான் உம்மை தாமதப்படுத்தி வைக்க மாட்டேன். உமது தூது வெற்றி பெறுமாக என்று கூறிவிட்டு தங்க பின்னல் வேலை செய்த அவருடைய சிவப்பு மேலங்கியும் ஆட, அவருடைய தோகைகளும் ஆட, அவருடைய ஆபரணங்கள் ஜொலிஜொலிக்க, மரியாதையோடு அவருக்காக காத்து நின்ற அவருடைய பரிவாரங்களோடு போய் சேர்ந்து கொண்டார். முராட் பேசிய வார்த்தைகளில் இருந்து வெகு சீக்கிரம் தம்மை நெப்போலியன் முன்பு கொண்டு போய் விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு பலாஷேம் மேலும் சவாரி போனார். ஆனால் அதற்கு பதிலாக அடுத்த கிராமத்தில் தாவூட்டின் காலாட் படையைச் சேர்ந்த காவலாளிகள் அவரை நிறுத்தினார்கள். முதலில் காவல் முகாமில் அவரை நிறுத்தியது போல இங்கேயும் நிறுத்தினார்கள். அந்த காலாட் படையின் கமாண்டருடைய உதவியாளர் அவரை மார்ஷல் தாவூட் தங்கியிருக்கும் கிராமத்திற்கு அழைத்து போனார். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம், நோர்வே.